கிறிஸ்துவுக்குள் அன்பான சத்திய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடம் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது வழக்கமாக நம்ம உலகத்தில் சிநேகிதர்களை சந்திக்கும் போதெல்லாம் சில பேச்சு வழக்கில் புறமதஸ்தராக இருந்தாங்கன்னா பேச்சில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அவர் தன்னை கொண்டே தன்னை தற்காக்க முடியாமல் போயிட்டு அவரெல்லாம் அவரை எப்படி சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க, அவர் எப்படி மற்றவங்களெல்லாம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அப்படி பேசுகிறத பார்க்க முடியும். இன்னும் சில சமயங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ அது ஒரு தற்செயல் அவர் நல்லது சொல்லிகிட்டே இருந்தார், சுற்றி இருந்தவங்க பிடிக்காமல் என்ன செஞ்சுட்டாங்க, அவரை பிடிச்சி கொண்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரியான கொள்கைகளை வெளியில் இருக்கக்கூடிய வெளியில் புறமதஸ்தருக்கு அப்படி தான் புரியும். இயேசு நல்ல கருத்துக்களை சொன்னார், அன்பை சொன்னார், அங்கே இருந்த யூதர்களுக்கு அது பிடிக்கல, அவரை கொண்டுட்டாங்க. ஆனால் வேத புஸ்தகத்தில் ஒரு மிகப்பெரிய தெளிவு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கும் போது அவர் மாம்சமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் வேத புஸ்தகத்தின் மூலமாக தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டார். அதில் தாம் வந்ததனுடைய முக்கிய நோக்கமே தம்மையே ஜீவ பலியாக, ஈடு பலியாக, ஆதாமுக்கு நிகராக ஒரு பூர்ண மனிதனாக அவர் என்ன செய்யணும், அந்த தம்மையை ஈடு பலியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை புரியவர் வந்ததே மரணத்துக்காக தான் அப்படின்ற சத்தியம் அவருக்கு வேத புஸ்தகத்தின் மூலமாக கிடைச்சது. அவருக்கு அது தற்செயலான ஒரு மரணம் ஏற்படலை. வேதாகம தீர்க்க தரிசனங்கள் அவர் மரிக்கணும், அது இன்ன விதமாக மரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இது நிச்சயமாக புறமசனங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. கிறிஸ்தவர்களின் கூடயுமே என்ன செய்கிறாங்க, கேரளா இயேசு கிறிஸ்துவிலிருந்து என்ன கிடைக்குன்றது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க தவிர்றாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்ற நீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. இயேசு கிறிஸ்துவின் சாட்சி கொடுக்கக்கூடிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று இயேசு நமக்கு குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சில சமயங்களில் சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் கத்திலிருந்து ப்ரொட்டஸ்டன்ஸ் ஆகிறாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய அநேகர் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் மாதா வழிபாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க டாக்டர்னல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் பேருக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, அப்படி வர்றது, பாட்டு பாடுறது இருக்கிறனால தான் ஒன்று ஈஸியாக மாறி போயிட்டே இருக்காங்க. ப்ரொட்டஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் மறுபடியும் விக்கிர வழிபாட்டு முறைக்கு பின்னாடி போகிறது போல் எங்கே போயிடுறாரு, மாதா வழிபாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற காரணம் என்ன, அவங்க பைபிளில் உள்ள இந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிடாதது தான். அப்போ தீர்க்க தரிசன அடிப்படையில் வேத புஸ்தகத்தில் இயேசு குறித்து சொல்லப்படக்கூடிய முக்கியமான சில தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு திட்டமான புரிதல் நமக்கு கிடைக்கும். அவருக்கு ஏற்பட்ட மரணம் தற்செயலாக நடந்ததில்லை, யூதர்களுடைய கோபத்தின் விளைவினால் ஏற்பட்டதில்லை, அல்லது இவருடைய பலகீனத்தினால் ஏற்பட்டதில்லை, அல்லது இயேசுக்கு தெரியாமல் அவர் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணி முடியாமல் போன விஷயம் இல்லை. அவருக்கு நல்லா தெரியும். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு ஒரே நாளில் நிறைவேறிய 35 மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஒரே நாளில் நிறைவேறிய 35 தீர்க்க தரிசனங்கள். இப்போ இது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. யூதர்கள் இதை கவனிக்க தவறுனால தான் மேசியாவையே கொண்டு போட்டுட்டாங்க. அதுக்கு பிற்பாடு கூட அநேக யூதர்கள் வேத புஸ்தகத்தில் முழு கவனத்தை வைக்காதனால தான் அவர் தான் மேசியான்றதை இன்னும் தெரியாமலே இருந்துட்டாங்க. ஒரே நாளில் 35 தீர்க்க தரிசனம், அதுவும் ஒரே தீர்க்க தரிசியால் சொல்லப்பட்டதில்லை, பல நூற்றாண்டுகள் தள்ளி 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 ஒரு தீர்க்க தரிசி இன்னொரு தீர்க்க சம்பந்தம் இல்லாத தீர்க்க தரிசிகள் சம்பந்தம் இல்லாத காலகட்டங்களில் 200 வருஷம், 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் கழிச்செல்லாம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரே நாளில் மொத்தமாக நிறைவேறி இருக்கு. அப்படின்னா நிச்சயமாக அது யூதர்கள் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இயேசு சிலருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த ஒரு ரிசர்ச் அவங்க முறையாக செய்யாத காரணத்தினால அவர் தான் மேசியா, அவர் நமது பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார் அப்படின்ற அந்த விஷயங்களும் அவர் தம்மையே கொடுத்தார்ன்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிடாமல் போயிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் கூட அவங்க கையில் கிடைக்காத சில விஷயங்கள் ஒன்று என்னென்னா, ஏன் இயேசு கிறிஸ்து மரித்து போனார், ஏன் மரித்து போயிட்டார்? ஈடுபலி சத்தியம் அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தினால அதுக்கான குழப்பம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பலகீனமாக நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு மிக நேர்த்தியாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் வாயினாலே உச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மேசியாவில் நிறைவேறின. அதுவே அவர் தான் மேசியான்றதுக்கான ஆதாரம். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து காலத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இயேசுன்ற பேரில்? இயேசுன்ற பேர் எதுலேருந்து வந்து நம்ம பார்த்துருக்கோம், யெசுவா. யெசுவா அப்படின்னா என்னது? ஏற்கனவே யோசுவாவோட பேர் என்னது தான் எபிரேய பாஷையில் யெசுவா தான். அப்போ யோசுவான்ற பேரை இப்போ நம்ம ஊர் காலத்தில் தாவீது, யோசுவா, யோவான் இப்படிலாம் பல மலிஞ்சிருக்குன்னா இஸ்ரேலர்கள் எப்படி தான் பேர் வைப்பாங்க? இப்போ சவுலுக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்க?
அவர் பெஞ்சமின் கோத்திரம், அவங்க அப்பா முதல் ராஜாவே பெஞ்சமின் கோத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல். அவன் விழுந்து போனவனா இருந்தால் கூட அவன் பேர் தான் வைப்பேன்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையா, சவுல்னு வைக்கிறாங்க. பவுலுடைய பேர் முதல்ல என்ன பேர் வைக்கப்பட்டது? சவுல். அப்போ அந்த மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 20,000 யெசுவா இருந்திருப்பாங்க. அது யோசுவா அப்படின்ற அந்த பெயர் சொல்கிறோம், அதுதான் அந்த பேர் தான். அப்போ அந்த காலத்தில் பல பேர் அந்த பேரை வச்சுருப்பாங்க. உண்மையான யெசுவா யாரு, அல்லது இயேசு கிறிஸ்து யாரு, உண்மையான மேசியா யாரு, இதை நம்ம பார்க்கறதுக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் தேவைப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் எத்தனையோ பேர் இயேசுன்ற பேரில் இருந்தாலும் கூட மெய்யான மேசியா யாரு? ஏன்னா அப்பப்போ ஒரு 50-100 வருஷத்துக்கு ஒருக்க நான் தான் மேசியான்னு சொல்லி திடீர்னு ஒருத்தன் கிளம்பிடுவான். பர்கோச்பா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட கிபி 135 இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன, நான் தான் மேசியான்னு அறிவிப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏதாவது அவர் காலத்தில் நிறைவேறியிருக்கான்னு கேட்டால் அந்த வேலைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அறிவிச்ச அவர் சொன்ன உடனே யூதர்கள்லாம் நம்புகிறாங்க. அவர் ரொம்ப சிம்பிள், பார்த்துக்க ரொம்ப கடுமையான சில மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணுறாரு. நான் தான் மேசியா, என்னுடைய மிலிட்ரியில் நீங்கள் சேரணும்னா உங்களுடைய சுண்டு விரலை நீங்களே வெட்டணுங்கிறாரு. ஒரே நாளில் 2000 பேர் வெட்டிட்டு அந்த சேனையில் சேர்ந்துட்டான். மேசியாவோட சேனையில் சேர்ந்துட்டோம், சுய வெறுப்பை காட்டுறோம் அப்படின்னு சாதாரணமாக சேர்ந்துட்டான். அந்த அளவுக்கு யூதர்கள் மேசியா மேலே ஈடுபாடோடு இருக்காங்க. ஆனால் வேதாகம மேசியா மேலே அவங்களுக்கு என்ன இல்லை, புரிதல் இல்லை. சரியான வேதாகம சத்தியம், வேதாகம தீர்க்க தரிசனங்களை புரியாத காரணத்தினால அவங்க சரியான மேசியா இடத்துல போய் சேரல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய நாம இயேசு கிறிஸ்துவை பற்றிய புரிதல் எடுக்கும்போது மேசியா நம்முடைய இரட்சகர் என்ற காரியத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிடணும். அப்போ அது எப்படி அப்படின்றதுக்கு ஆதாரமாக அநேக விஷயங்கள் நாம் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கறோம். ஒரு நாளை தேவன் குறித்து வச்சிருக்கிறார், பைபிளில் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த நாள் நிசான் மாதம் 14ஆம் தேதி. தேவன் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வச்சிட்டார். இந்த ஒரு டேட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா தீர்க்க தரிசனம் மூலமாகவும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வர்றாரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவரும் மெய்யான மேசியாவை இருக்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாமளும் அவரை மெய்யான மேசியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். நான் அவங்களுக்கு எல்லா காலகட்டத்திலுமே இப்பவும் பாருங்கள், இயேசுன்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, யோசுவான்ற பேர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சரியாக புரிகிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அந்த ஒரு நாள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நாள். உலக வரலாறு, இந்த பூமியின் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாள் நிசான் மாதம் 14ஆம் தேதி. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டே வர்றாங்க. கரெக்டாக யோவான் சொன்ன இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டிங்கிறார். பிற்பாடு யோவான் எழுதக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்தெல்லாம் ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர். 3 இடங்களில் இருக்கிற விஷயங்களை கவனித்து பார்க்கும்போது மிக தெளிவான ஒரு புரிதல் கிடைக்குது. நமக்கு பரிசால் ஏற்பட்ட சத்திய செய்தியின் மூலமாக நம்மளால் நிச்சயமாக புரிஞ்சுக்கிட முடியுது. அந்த ஆட்டுக்குட்டி எகிப்திலே கொல்லப்பட்டது. அதுக்கு வரும்போது யோவான் சொன்னாலே உலகத்தின் பாவங்களை சுமந்திர தேவடைய சுட்டி காட்டப்பட்டது. யோவான் என்ன செஞ்சிருக்கார், மிக தெளிவாக வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஆட்டுக்குட்டியானவர் என்ற அந்த ஒரு டைட்டில் அவருக்கு கொடுத்து அதை நிறைவு செய்து வைக்கிறார். அப்போ இது மொத்தமும் இது எல்லாமே நிறைவேற்றதுக்கு ஒரு டைம் அப்படின்னா நிசான் மாதம் 14ஆம் தேதி. அந்த தேதியினுடைய முக்கியத்துவம் வச்சிருக்கார். அந்த தேதியில் இதெல்லாம் சம்பவிக்கணும், அந்த தேதியில் அதை நாம் நினைவு கூறணும், அந்த தேதியில் நாம் இதை செய்யும்போது என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு செயல் வழியாக அறிவிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக இல்லாமல் வார்த்தையின் மூலமாக அறிவிக்கிறோம். கூடுதலாக செயல் மூலமாக அதை செய்து காமிச்சு அந்த அடையாள சின்னங்களை நாம் செய்து காண்பிக்கிறது மூலமாக நாம் செயல்முறையாக அறிவிக்கிறோம், தெரிவிக்கிறோம். இந்த பாடம் படிக்கும்போது நம்ம ஃபியூச்சர் யூசேஜுக்கும் பொருத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி ஒரு 3 காலமாக எடுத்து முதல்ல இந்த பக்கம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து அது எந்த தீர்க்க தரிசன ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பக்கத்தில் அது எந்த சுவிசேஷத்தில் அது எப்படி நடந்துச்சு நிறைவேறுச்சு அப்படின்ற குறிப்பு கொடுக்கப்படுது. இந்த 3 காலமாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் ரொம்ப ஈஸியாக ஞாபகத்து இருக்கும், நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே அப்படின்ற அந்த வசனத்தின் பேரில் பார்க்கும்போது இயேசுவை குறித்த ஒரு அருமையான சாட்சி நமக்கு கிடைக்கும். முதல் காரியமாக அந்த நிசான் மாதம் நிறைவேறிய முக்கியமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று, நிசான் மாதம் 14ஆம் தேதியில் நிறைவேறின முக்கியமான தீர்க்க தரிசனங்களில் ஒன்று. முதல் காரியமாக பார்க்குறது, he was betrayed, அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். he was to be betrayed by a friend, ஒரு சிநேகிதனால் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் காட்டி கொடுக்க ஒரு பாட்டுனா அவர் ஒரு சிநேகிதன், அவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு சிநேகிதனாலே காட்டி கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பதிவில் ஏற்றி எழுதி வச்சு வைக்கப்பட்டிருக்கு.
எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாடி கரெக்டாக அதே நிசான் மாதம் 14ஆம் தேதியில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிட்டு வருது. எந்த தீர்க்கதரிசனம்ன்றதை பார்க்கலாம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் 55 12-14. இதெல்லாம் தீர்க்கதரிசன ஆகமங்களில் தன்னுடைய சிநேகிதனால் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பு தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது லிட்டரலாம் பார்த்தீங்கன்னா ராஜாவாகிய தாவீதுக்கு ரோமா இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி, வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டமும் கூடாது ஒரு ராஜாக்கு எதிராக இப்படியான ஒரு சூழ்நிலை செய்கிறதுன்றது. ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப இருதயம் பாதிச்சிருக்கு, அதை பதிவு கொண்டு வந்திருக்காரு. இன்ஸ்பயர்டு வேர்ட்ஸாக தேவன் அதை வேத புஸ்தகத்தில் பதிவு கொண்டு வந்திருக்காங்க. அது யாருக்குரியது அப்படின்னா, நிறைவேறுதல் அங்கே வரக்கூடிய மெசியா வரும்போது அவருக்கு இந்த விஷயம் சம்பவிக்கும். அது நிஜமாகவே அவருடைய வாழ்க்கையில் சம்பவிச்சது, பல 1000 வருடங்களுக்கு பிற்பாடு சம்பவித்தது. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். என் தோழனாகிய நீயே அவன் அப்படின்ற குறிப்போடாங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 12 சீஷர்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஜீசஸ்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நெருங்கின நட்பு வட்டாரத்தில் இவங்க இருக்கிறாங்க. எங்கே போனாலும் சேர்ந்தே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருட காலம் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அட்டாச்சாக எல்லா இடங்களும் ஊழியங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒருமித்த ஒரு கருத்து இருக்குது. அது என்னென்னா, தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது, இவர் தான் அந்த மேசியா அப்படின்ற புரிதல் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இதோடு இருக்கும்போது ரொம்ப அன்போடையும் அந்யோன்யத்தோடு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நட்புனா வார்த்தைக்கு இப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றது இல்லை, அதில் சண்டே மீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு இல்லை, அவங்க எல்லா நாளுமே ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், ஒருத்தருக்கு அசிஸ்ட் பண்ணுறது, ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறது, நேசிக்கிறது எல்லாமே. இந்த பக்கம் நேசித்தவரும் சாதாரணப்பட்டவர்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பூரண மனிதன், முழுமையான நேசத்தை காட்டக்கூடிய ஒரு சிநேகிதனாக இருந்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 47-50 வாசிக்கும் போது, அப்படி நெருங்கி பழகினவர்களில் ஒருவராக இருந்த யூதாஸ், அவருடைய சிநேகிதராகிய யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போனான். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வானோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இப்படி முத்தத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக, வாழ்த்து சொல்லின் மூலமாக இருந்த அந்த ஒரு நண்பன் அவரை காட்டி கொடுக்குறான். அது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இயேசுனுடைய காலத்தில், அதுவும் பொதுவாக இல்லை, சரியாக அந்த நிசான் மாதத்தில் அந்த 14ஆம் தேதி அங்கே துவங்கி அந்த வேலை நடக்கும்போது கரெக்டாக இது நிறைவேறுது. யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூடுதல் ஆதாரம் இருக்குது. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்படிப்பட்ட அந்த வசனத்தை அதுக்கு முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்காரு. நல்ல தெளிவான ஒரு புரிதலோட கூட இருந்திருக்கிறார். இதில் என்ன சிரமம் அப்படின்னா, நம்ம சில சமயங்கள் இந்த பாடங்கள்லாம் படிக்கும்போது ஒரு ஆச்சரியம்னா, நம்மெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. அது அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் ஒரு வகையில் இந்த அபூர்வமான மனுஷ வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் கூட இருந்துக்கிறோம். அடுத்தாப்புல ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ற தெரிஞ்சாலும் கஷ்டம், அடுத்தாப்புல மரணம் வரப்போகுதுனாலும் பயமாக இருக்கும். இப்படி எல்லாமே எப்படி தான் இருக்கும் ஒரு அபூர்வ மனிதனுக்கு. அடுத்து நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை ரம்யமே இல்லாததாக போயிடும். ஏதோ சுவாரஸ்யமாக இன்றைக்கி இருக்குது, கொஞ்சம் கூட நம்ம முகங்கள் உலகத்தில் இந்த உலக மனிதர்கள் எல்லா அபூர்வமான மனிதர்களும் கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமாக இருக்குன்னா, அடுத்து நடக்க போகிற விஷயம் அவனுக்கு தெரியாததுனால தான். இது எல்லாமே முன்னே தெரியுனா எல்லாமே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே தெரியுது. எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசனம் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் தெரியுது. இவன் கூட இவ்வளோ பழகிட்டு இருக்கும்போதும் இந்த அவருக்கே சொல்ல வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அது எப்படி இருந்திருக்கும்? அப்போ அதெல்லாமே முன்கூட்டி தெரியும். இப்போ நமக்கே இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குது, முன்கூட்டி அடுத்து நடக்க போகலாம் தெரியும்னா, இன்றைக்கி என்னப்பா ஆகுது,
சார் நமக்கு போனோடனே 2 பேர் இன்றைக்கி மாலை போடுறாங்க, சரி. அடுத்த 1 மணி நேரத்தில் 20 பேர் தர்மடி கொடுக்குறாங்க, சரி தான். அப்புறம் போகிறப்ப கல்லறிவாங்க. இதெல்லாம் முன்கூட்டி தெரியலைங்களா, வெளியே போக மாட்டான். அப்படி தானே, வெளில தெரியுது அப்படின்னா அவன் திசைக்கு போய்க்கிட மாட்டான். அப்போது அவருக்கு எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே முன்கூட்டி தெரியுது. அவரை எதிரையுமே என்ன செய்ய மாட்டார், அவர் இடைஞ்சல் பண்ணிக்கிறதோ, தனக்கு மாற்றி அமைச்சிக்கிறதோ, வளைச்சிக்கிறதோ, சரி பண்ணிக்கிறதோ இல்லை. அதோட போக்கில் அவர் போயிட்டே இருக்கார். அவருக்கு முன்கூட்டி தெரியுது. அப்போ இந்த ஒரு விஷயமே இது ரொம்ப மென்மையான ஒரு விஷயம். ரொம்ப அன்பான ஒரு இருதயத்தில் ஒரு சிநேகிதன் தன்னை இந்த ஸ்நேகத்தை வெறுக்கிறது மட்டும் இல்லை, இப்படி கூட இருந்து சாப்பிட்டு பழகி பேசி சுற்றிட்டு இருந்த ஒரு நபர் அப்படியே எதிராக பேசுறது, இப்படிப்பட்ட நம்ம காட்டி கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அவருக்கு எப்படி ஒரு கலக்கத்தை வருது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் இதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலையும் அவர் தனக்கு அதை அந்த விஷயத்தில் எனக்கு உள்ளவராகவே அதுக்கு இசை உலவாக்கிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். நேர்த்தியான முறையில் தேவனை பிரியப்படுத்துறதே அந்த காரியங்களெல்லாம் கவனம் வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். சரி, அடுத்ததான் 2வதாக பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட முக்கியமான தீர்க்க தரிசனம். அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட வேண்டும். 30 வெள்ளிக்காசுக்கு. சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். 30 வெள்ளிக்காசு அவருக்காக நெருக்கப்பட்டது. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தான். அன்னைக்குள்ள வேல்யூ இன்னைக்குள்ள வேல்யூலாம் வித்தியாசமாக தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த 30 காசுனா அதே தான் அப்படியே நிறைவேறும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வேல்யூன்றப்போ ஒரு மனுஷனுடைய சம்பளத்துக்கு எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்குது, இந்த வருஷத்து காலத்துக்குலாம் எப்படி பொருந்தலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ இது அது எந்த காலத்தில் சொல்லப்படாது, அதனுடைய வேல்யூ எவ்வளோ கூடுதலாலும் குறைஞ்சாலும் சரி தான். ஆனால் அதில் சொல்லப்பட்டது நிறைவேறணும். பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இயேசுவில் அது நிறைவேறும் போதும் அப்படியே அது நிறைவேறுது, மாற்றம் இல்லாமல். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசு பேரமாக பேசப்பட்டு பாருங்க, எவ்வளோ கரெக்டாக. எத்தனை நூற்றாண்டு கழிச்சாலும் சம்பவம் எப்படி தான் இருக்குது, கச்சிதமாக சரியாக நிறைவேறக்கூடியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து காலத்தில் இப்போ யோசுவான்ற பேரில் தான் இயேசு வந்திருக்குன்னா, அந்த காலத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யோசுவான்ற பேரில்? பல 100 பேர் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி இருக்காது. இயேசு கிறிஸ்துவ புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், 1 by 1 நிறைவேறி வர சம்பவங்களும் காரியங்களும் கவனிக்கும் போது தேவனுடைய டிவைன் பிளான் சரியாக நம்ம மத்தியில் இயங்கிக்கிட்டு இருக்குது. தெய்வீக திட்டத்தின்படி தான் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்றதையும் அவர் புரிஞ்சுட்டு வரார். அடுத்து 3வது, அந்த பணம் 30 வெள்ளிக்காசு அங்கேருந்து பெறப்படுது. அவருக்காக என்ன செய்யப்படுது, அந்த கூலி அங்கே என்ன செய்யப்படுது, 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்படுது. அந்த பணம் என்ன செய்யப்படணும் அப்படின்றது கூட அங்கே பார்த்தீங்கன்னா, was to be cost to the potter. குயவனுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்னெல்லாம் இருக்கணுன்ற நல்லா பாருங்க, அந்த தீர்க்கதரிசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன வாசிக்கணும், மறுபடியும் திரும்ப வாசிக்கலாம். சகரியா 11-13 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 அது சில்வர், அது வெள்ளி காசாக இருக்கணும். அடுத்தது அது 30 பீஸ், 30 வெள்ளி பீசஸாக இருக்கணும், வெள்ளி காசாக இருக்கணும். அது தூக்கி எரியப்படணும். அது வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசுன்றது மட்டும் இல்லை, அது தூக்கி எரியப்படணும். இந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட், அது எங்கே எரியப்படணும், இப்போ தேவனுடைய வீட்டிலே தூக்கி எரியப்பட வேண்டும். இப்படி வெறும் 30 வெள்ளிக்காசு அப்படின்ற மட்டும் இல்லை, அது தூக்கி எறியப்படணும். அது இல்லாமல் ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வீட்டிலே தூக்கி எறியப்படணும். இதெல்லாமே நிறைவேறத்தக்கதாக அங்கே முதல்ல தீர்க்க சொல்லப்பட்டிருக்க பார்ப்போம், எப்படி நிறைவேறிச்சுன்றதையும் பார்த்தலாம். சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக குயவனுக்காக அந்த பகுதியை கவனமாசிமா, அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சகரியால வாசித்தோம். நிறைவேறுதல்ல, இது எல்லாமே அப்படியே பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு தேவனுடைய ஒழுங்கின்படி அது தேவன் தீர்மானித்து அங்கே எழுதி வச்சிருக்க முன்னாடி நடக்கிறதெல்லாம் அங்கே சொல்லி வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க, கரெக்டாக நிறைவேறுது. ஆனால் தேவன் இதில் எதையுமே கட்டாயமாக நடத்தணும்னு சொல்லி என்ன செய்யறது இல்லை, வற்புறுத்துறது இல்லை. இப்படிலாம் நடக்குன்றதை அவர் முன்னாக கண்டு எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளோ நேர்த்தி பாருங்கள், அது எப்படி நிறைவேறிருக்கின்றதை வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம்
3 10 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, இப்போ அங்கே என்னெல்லாம் சொல்லிச்சு அது நிறைவேறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு தானே. அந்த 30 வெள்ளிக்காசு முதல்ல எங்கே போச்சு? உள்ளேருந்து வெளியில் வந்து அது எங்கேயோ ட்ராவல் ஆகி போச்சு, கூலியாக கொடுக்கப்பட்டாச்சு, அது இவன் கைக்கு போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து பார்க்குறா அது தவிர, ஐயோ ஒரு இன்னசென்ட்டாக இப்படி நம்ம காட்டி கொடுத்துட்டு மென்ஷன், அந்த 30 வெள்ளிக்காசு இப்போ எங்கே போகுது? அது என்ன நிறைவேறணுமோ அதை நிறைவேற்றத்துக்கு தானா அந்த 30 வெள்ளிக்காசு இப்போ ட்ராவல் ஆகி போகுது. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அவன் பிரச்சனை முடிஞ்சு. அந்த காசு போச்சு, அது எங்கே எரியப்படணும்? சகரியா தீர்க்கதரிசி மூலமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வீட்டிலே அது, தேவனுடைய வீட்டிலே அது எரியப்பட வேண்டும். கரெக்டாக அங்கே நிறைவேறிடுச்சு. சரி, எரியப்பட்டாச்சு, அதோட கூட இல்லை. அடுத்து என்ன நடக்கணுங்க? அது கொயவன்ட்டு சேரணும். அடுத்தது பாருங்க. பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்தக்கிரயமானதால் காணிக்கப்பட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நீரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இப்போ குயவன் வீட்டுக்கு போனால் குயவன் போய் சும்மா போட்டு போடல, அந்நீரை அடக்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அதை கொண்டு போய் குயவன்ட்ட கேட்டு அங்கே என்ன செய்கிறாங்க பிறகு. எவ்வளோ நேர்த்தியாக காரியங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். இயற்கையின் போக்கிலே தேவன் அனுமதிக்கிறார், இதெல்லாம் நடக்கணும் முன்னாக பார்த்துருக்காரு. அப்படி பாரு, எவ்வளோ கணக்கச்சிதமாக ஒரே நாளில் நிறைவேற்றிருக்கிறவங்க எவ்வளோ அழகாக இது நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒன் பை ஒன்னா அதை அங்கே வைக்கக்கூடாது, இந்த பணம் நம்ம திரும்ப வைக்கக்கூடாது, கொடுக்கவே கூடாது அப்படின்னா நியாயத்துக்கு யோசிச்சு பாருங்க. அந்த 30 வெள்ளிக்காசு அவன் இணைஞ்சிருக்கக்கூடாது, கொடுத்துருக்கவே கூடாது, அது இன்னும் அநியாயம் தானே. அப்படி தானே? அவன் மனசில் இப்போ கொடுக்கக்கூடாது, இப்போ வச்சிருக்கக்கூடாதுன்னு தோணுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்றது தோணலை. அப்போ பாருங்கள், அவனுக்கு அவன் வாங்கியிருக்கவே கூடாது. எல்லா சமூகம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக நடந்து வரும். இதெல்லாம் சில சமயங்களில் சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுறதுக்காக என் தேவனை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி செய்து காமிச்சிட்டாரு, அதை வச்சு மட்டுமே அவரை மேசியான்னு அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். அப்போ இந்த 2 சம்பவமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரியர்களும் இவனுக்கு அந்த இதை விலையை பேசி கொடுத்துருக்கவே கூடாது. யூதாஸ் இயேசுடைய விலையை முக்கியமான நண்பர்களில் ஒருவன், அவன் அந்த பணத்தை அப்படி வாங்கியிருக்கவே கூடாதுன்றது எப்போ தெரியுது? இன்னசென்ட்டை காட்டி கொடுத்துட்டேன்னு இவனுக்கு தோணுது. அப்போ போய் அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்குறான். ஐயோ, இப்போ நாங்கள் அது ரத்த காசு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேண்டான்னு சொல்லுவோம். அப்போ அவன் தூக்கி எறிகிறதும் இங்கே நிறைவேறுது. தூக்கி எறிய அது மட்டும், அதை எடுத்தாச்சு திரும்ப இதை அங்கே வைக்க வேண்டாம்னு சொல்லி அதை கொண்டு போய் குயவன்ட்ட சேர்க்க வேண்டியது நிறைவேற்றி பாருங்கள். அங்கே இருக்க மனிதர்களுக்கு அது தெரியலை, அவங்களே அதை நிறைவேற்றி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேத புத்தகம் சார்ந்து இருக்கிறோம், தேவன் சார்ந்து இருக்கிறோன்னா அப்படி ஒரு எழுத்து கூட சாதாரணமாக மிஸ் ஆகலை. ஏன்னா தரான ஒரு விஷயம் கூட நடந்துடல, ஏதோ கவனக்குறைவு நடந்துடல, எல்லாமே திட்டமும் தெளிவும் நேர்த்தியமாக இருக்குது பாருங்கள். எல்லா சமூகமும் அங்கே இருக்கவே நடக்குது. தீர்க்க தரிசனம் இது அப்படியே இருக்குது. ஆனால் எப்படி நடக்குது? முதல்ல பேரம் பேசி கொடுக்குறாங்க, போய் குற்றச்சாட்டுக்காக கொடுக்குறாங்க, திரும்ப இவனுக்கு கவலை ஏற்படுது, இவங்க மனித மனங்களில் வேலை செய்யுது, அப்படி போய் அங்கே ரிட்டர்ன் ஆகுது, சரியாக எல்லாமே நிறைவேற முடியுது. அப்போ ஏற்பட்ட இப்படி தீர்க்க தரிசனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பைபிள் சார்பாக நம்ம இருக்கின்றது எவ்வளோ பெரிய பாக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். திட்டமும் தெளிவுமா மேசியான்ற ஒரு விஷயம்னா அதில் இத்தனை தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும். ராஜ்யம்னா அதில் எத்தனை இப்படி நிறைவேறும், இஸ்ரேல்னா அதில் இப்படியே இது நிறைவேறும். அப்படி ஒரு நம்பகத்தன்மைக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய வேத பகுதிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அடுத்ததான் அவர் தேவனை நோக்கி கதறி கூப்பிட வேண்டும். தேவனை நோக்கி நல்லா சத்தமிட்டு கூப்பிடணும். கூப்பிட்டதோடு இல்லை, அவர் மறுபடியும் தேவனாலே கேட்கப்படவும் செய்யும். சரி, தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டார்ன்ற அந்த திருப்தியும் அவர் அடையணும். சத்தமிட்டு கதறி கூப்பிடணுன்றதும் இருக்குது. கதறி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய அந்த தொடர்பு தேவனாலே கேட்கப்பட்டுட்டோம் அப்படின்றதும் அவர் அடையணும். இதுவும் அந்த நிசான் 14ஆம் தேதியிலேயே நடக்குது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவர் கேட்டார். அப்போ அந்த இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவனா ஒரு சாதாரணப்பட்ட உபத்திரவம் இல்லை, அதுக்கு மத்தியிலிருந்து இயேசு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இவர் கூப்பிட்டதே அவர் கேட்டார்ன்றதுக்கான உத்தரவாதத்தையும் பெறுகிறார். இதுவும் அந்த நாளில் நிறைவேறின முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். 1-2 வசனங்கள் ஆதாரமாக வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 44 வரைக்கும். மற்றொன்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார்.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபிக்கிறார். உடனே அவருக்கான உதவி, அவர் கேட்கப்படுவதற்கான ஒரு உதவி அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த உபத்திரவ நாளில் அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு மறு உத்தரவு கிடைக்கிது, ஒரு உதவியும் உடனடியாக கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்ற வசனத்தையும் வாசிக்கலாம். அவர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, பாருங்க, பலத்த சத்தத்தோட விண்ணப்பம் பண்ணினார், பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அதை தான் அங்கே அழகாக சொல்லிட்டு வரோம். இப்போ நம்ம பவுலப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இவர் தான் மெய்யான மேசியா அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வர்றார். இவர் தான் மெய்யான மேசியான்றதை எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றார். அப்படி சொல்லும்போது அந்த அவரும் அதே போல் வசனங்கள் எடுத்து நினைச்சார். இப்போ மறுபடியும் எடுத்துக்கிட்டார். அவர் பலத்த சத்தத்தோடு கூப்பிட்டு தேவனுடைய பதிலை கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்ற விஷயம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா அந்த நாளில் நிறைவேறிய முக்கியமான தீர்க்கதரிசனம் ஒன்று, அவருடைய சிநேகிதர்கள் எல்லாராலும் அவர் கைவிடப்படுவார். அவருடைய க்ளோஸ் மேட்ஸாக கூட இருக்காங்களே, அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீஷர்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவரே சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்யறதில்ல, சிநேகிதர்கள்னு கூப்பிடுவேன், சிநேகிதர்கள்னு கூப்பிடுவேன், அந்த அளவுக்கு உங்களை நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி ஒரு சீஷர்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் அந்த நாளில் அவரை விட்டு கைவிட்டு விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சகரியா 13:7 இப்படி ஒரு சம்பவம் பின்னர் நடக்கும்ன்றது வேத புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். முக்கியமான பாயிண்ட், மெய்ப்பனை வெட்டுவேன் அல்லது வெட்ட அனுமதிக்கிறார். அப்படி வெட்டும்போது அங்கே இருந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்களா, அவங்கெல்லாம் ஆடுகளெல்லாம் சிதறி ஓடி போகும், சிதறி ஓடி போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நடந்துச்சு. அது நிசான் மாதம் 14 சரியாக நடக்குது. எவ்வளோ அழகா இப்படி ஒரு சம்பவம் அந்த அந்த காலத்தில் எத்தனை இயேசுன்ற பேரில் எத்தனை பேர் வாழ்ந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அது நிறைவேறிக்க வாய்ப்பே இல்லை. இந்த தீர்க்கதரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுறது அதுவும் அழகாக சாட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. மத்தேயு 26:31-56, மார்க் 14:27. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். எப்படி ஒரு காரியம் இருக்கு, எவ்வளோ தெளிவாக அங்கே இருக்கு. மெய்ப்பனை வெட்டுவேன் அங்கே சொல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னு ரட்சகர் அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நிஜமாவே அங்கே அப்படியே நிறைவேறவும் செய்தது. சரி, அடுத்ததா அவர் பொய் குற்றச்சாட்டுகளால் குற்றஞ்சாட்டப்பட வேண்டும். அதாவது பொய் சாட்சிகளின் மூலமாக, பொய் சாட்சிகள் மூலமாக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் என்ன செய்யணும், குற்றஞ்சாட்டப்பட வேண்டும். இதுவும் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டி சொல்லப்பட்டு சங்கீதம் 27:12, சங்கீதம் 35:11, சங்கீதம் 109:2 இதிலெல்லாம் இந்த விஷயம் தீர்க்க தரிசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சிறுகிறவரும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். பொய் சாட்சிகள் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். அப்போ பாருங்க, அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலை, பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அவர் மேலே. அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் கூட எப்படி தான் இருக்குது, அவரை எப்படி தீங்குல விளைவிக்கலாம், தீயவர்னு காட்டலாம், ரோமர்களுக்கு எதிரானவரோ அல்லது தலைவர்களுக்கு எதிரானவரோ காட்ட மாதிரி எப்படி காட்டலாம் அப்படின்லாம் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பிலாத்துக்கிட்ட வந்திருக்கும் போது, ஏரோதுட்டு வந்திருக்கும் போது என்ன செய்கிறாங்க, இவர் இப்படிப்பட்ட பொய் சாட்சிகளின் மூலமாக அவரை குற்றஞ்சாட்டுறதுக்கு ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்ட எந்த தீங்கான விஷயங்களும் செய்யலை. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளின் மூலமாக அவரை வீழ்த்த முயற்சி நடந்தது. மத்தேயு 26:59-60 வாசம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவர் விரோதமாக பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. அப்போ இந்த முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைவேறிட்டே வருது. இது எல்லாமே எங்கே நிறைவேறிட்டு இருக்கு, நிசான் மாதம் 14 ஒரே நாளுக்குள்ளே இதெல்லாமே அப்படி காம்பேக்டாக உள்ள இல்லை அமுத்தி உள்ள இருக்குது. கணக்கச்சிதமாக உண்மை ஒன்றா அது நிறைவேறிட்டே வருது. அடுத்ததான் he was to be smitten with a rod, கோலினாலே அவர் அடிக்கப்பட வேண்டும்.
அப்பான் இஸ் சீக், கன்னத்தில், தலையில், இந்த முகப்பகுதி இதிலெல்லாம் கோலினாலே அவர் அடிக்கப்படுவார் அப்படின்றதும் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக இதெல்லாம் இஸ்ரேலர்கள் ஒழுங்காக இதை படிச்சிருந்தாங்க அல்லது யூதர்கள் ஒழுங்காக இதை கவனிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட பெரிய பாதத்தில் போயிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. எந்த மேசியாக்காக காத்திருந்தாங்களோ அந்த மேசியாவுக்கு எந்த வேத சொல்றதுக்கு எல்லா தீர்க்கதரிசனமும் அவங்களே அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், தமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்தில் அடிப்பார்கள். எப்படி இருக்கும், முகத்தில் கம்பால் அடிக்கிறது, குச்சால் அடிக்கிறதெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம். இஸ்ரேலின் நியாயாதிபதின்றது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொசிஷன் இஸ்ரேலில். சாதாரணப்பட்டதில்லை. இப்போ உள்ளூர்லேயே அவர் ஜட்ஜ் இருக்காங்கன்னா அவர் அங்கே உள்ளே உட்காந்துருப்பாங்க. நேராக அவர் பாதை தாண்டி இங்கே வெளியில் ஆள் இருப்பாங்க. அந்த பாதையை கிராஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட எவ்வளோ போய் அப்படி லேசாக பவு பண்ணி குனிஞ்சு அப்படி போவாங்க. அவர் கண்ணுக்கே தெரியாது. அங்கே உள்ளே உட்காந்துருப்பாங்க. தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி அங்கே உட்காந்து அந்த பாதை இங்கே இருக்கிற இந்த இடத்துல போகும்போது அப்படி பவ்யமாக போவாங்க. பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கிராஸ் பண்ணி போகிறாங்கனாலே அப்படி ஒரு பவ்யமாக போவோம். ஏன்னா உலகத்திலேயே அந்த உயர்ந்த நியாயாதிபதினா ஒரு உயர்ந்த மதிப்பும் கனமும் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே என்ன நடக்குமா, அப்படிப்பட்ட எல்லாரிலும் மேலான நியாயாதிபதியை கோலினாலே கன்னத்தில் அடிப்பார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம். கேட்கவே பயங்கரமாக இருக்கக்கூடியது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி அன்று சரியாது நிறைவேறியது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, சில கன்னத்தில் அறைந்தார்கள். மார்ஜினில் ராட்ஸ், கோலினால் அடித்ததுக்கும் அடித்திருக்காங்கன்ற குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 1-2 வசனங்கள் கூடுதலாக வாசிக்கலாம். மார்க் 15-19. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். சிரசில் கோலால் அடித்தல், தலையில், முகத்தில், கன்னத்தில் எல்லாம் அடி விழுந்திருக்கு. அப்போ இது சாதாரணப்பட்ட விஷயம். நம்ம எவ்வளோ பெரியவராக அவரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தேவகுமாரன் அந்த சராசரத்தை சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய ரைட் ஹேண்டாக இருந்து எல்லா காரியங்களும் செய்தவர். அப்படிப்பட்டவருக்கு வரும்போது எப்படி இந்த அபூர்ணமான மனுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாருங்க, எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பாருங்க. கோலினாலே அடிப்பாங்க. அது இதை செய்யணும்னு கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் தேவன் இப்படி இந்த சூழ்நிலை உள்ளே வரும்போது அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, எப்படிப்பட்ட செயல்கள்லாம் இந்த மனுக்குலத்தால் செய்ய முடியும் இந்த மாதிரி அப்படின்றத அவர் முன்கூட்டியே பார்க்குறேன். ஏன்னா நீதியை பற்றி பேசும்போதும் அன்பை பற்றி பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், விகற்பமாக பிடிக்காதா போய் அவங்க எதிர்ப்பை இப்படி காட்டுவாங்கன்றதை முன்னாக கண்டு பதிவு செய்திருக்கிறார். சரியாக தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது, நம்முடைய இத்தனை தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் போட்டிருக்காங்கன்னா அதே போல் ராஜ்யம் சம்மந்தப்பட்டதும் கட்டாயமாக நிறைவேறும். அழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கட்டாயமாக நிறைவேறும். நமக்கான ஆசீர்வாதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கட்டாயமாக நிறைவேறும். இந்த விஷயமே நிறைவேறலாம். ஒரு நியாயாதிபதியை கோலினால் அடிக்கிறதும், கன்னத்தில் அறையிறதும், கோலினால் தலையில் சிரசில் அடிக்க, இதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கேன். அது சொல்லப்படுற மற்ற விஷயங்கள் நிச்சயமாகவே அவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் நிறைவேறும்ன்றது நம்ம தீர்க்கமாக இருக்கலாம். நல்லது. அடுத்ததான் கோலினால் கன்னத்தில் அடித்ததை தாண்டி அவர் அது மட்டும் நடக்கலை, கூடுதலாக அவர் அடிக்கப்பட வேண்டும். கசையடி மூலமாகவோ அப்படி பல்வேறு என்ன மெத்தட் தான் அவர் என்ன செய்யப்படணும், அடிக்கப்பட வேண்டும். இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லி எப்படி கசையடி, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அவர் அடிக்கப்படணும் அப்படின்றத சொல்லுவது. இது 8வது தீர்க்கதரிசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முதல் பகுதி மட்டும் வாசிமா. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும். வாரினால் அடிக்கலாம், கசையடி சவுக்கினால் அடித்தல்னு சொல்கிறது இப்படி நடக்கலாம், எதா வேணாலும் அது இருக்கலாம். இந்த தீர்க்கதரிசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். கேட்கவே சங்கடமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசனத்தில் அவர் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இது அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஒரே நாளில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. மற்ற 27-26 சிலர் நிறைவேற வேண்டியதானே, அதோட விடலை. ஆனால் எல்லா தீர்க்கமும் நிறைவேறத்தக்கதாக அவரை சவுக்கால் அடிக்கிறாங்க, வாரினால் அடிக்கிற இது இருக்குது, கையால் அடிக்கிறாங்க, முதுகில் அடிக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடுப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். சிலுவைன்னு சொல்ல வேண்டியதான, வாரினால் அடிப்பித்தல் அதை நிறைவேற்றுறாங்க. இப்படி தீர்க்க தரிசனத்தை அவர் மேலே எல்லாம் நிறைவேற்றுறாங்க. ஆனால் இது எல்லாமே அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம்
அவருடைய காயத்தினால, அவருடைய தழும்புகளால் நாம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார்னு புரிஞ்சா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பாவமும் அறியாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று புரிஞ்சோம். நிச்சயமாக அந்த பாவ பாதை நம்மளால் நிச்சயம் வெறுக்க முடியும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். சரி, இந்த முதுகில் அடிக்கிறது அதெல்லாம் நினச்சா அது எவ்வளோ அலட்சியம் பண்ணியிருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்க. தாடை மயிர்ப்புங்கன்னா இதுதான் தாடை, இதை பிடிச்சி இழுக்கனா எப்படி வலிக்கும், எப்படி போயிருப்பாங்க. கண்ணா பின்னான்னு பிடிச்சி விளையாடி இருக்காங்க. சாதாரணமாக கையில் ஒரு குழந்தை இருக்குது, விளையாட்டாக தெரியாமல் இப்படி இழுத்தாலே என்ன செய்வோம், டப்புன்னு கையை தட்டிடுவோம். அந்தளவுக்கு இதெல்லாம் சென்சிட்டிவான ஏரியா, ரொம்ப வலிக்கும். இதை பிடிச்சே இழுத்துட்டு போயிருக்காங்கன்னா எப்படி எவ்வளோ ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரொம்ப கொடுமை. அது முதுகில் அடிக்கிறதெல்லாம் நான் அந்த ஸ்கூல்லேயே யாராவது நம்ம பிள்ளைகளே இப்படி அடிச்சாங்கன்னா அதை நினைச்சே நம்ம கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி கீழே அமுத்தி முதுகில் அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு அதை நினைச்சாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அது சாதாரணமாக நடந்திருக்குது. நல்லது. 9வது தீர்க்க தரிசனம், ஒரே நாளில் நிறைவேறின 9வது தீர்க்க தரிசனம். நாம் அவர் துப்பப்படுவார், அவர் மேலே துப்புவாங்க, அவர் மீது துப்பப்பட வேண்டும். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப அவமானப்படுத்துறதுக்கு செய்யக்கூடியது, ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய செய்யக்கூடியது. உண்மையிலே அதெல்லாம் எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு அந்த வார்த்தையிலே சொல்ல முடியாது. தூண் சொல்கிறது அப்படின்றதே எப்படி இருக்கும், பயங்கர அவமானமானது. ஆனால் இப்போ நம்ம காலத்துலலாம் அது எப்படி புரியுறதே அளவுக்கு ஆயிடுச்சு, புரியாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ உள்ள காலத்தில் ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, செப்பல் எடுத்து ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே எறிகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அவனுக்கு ரொம்ப ஒன்றும் வலிக்கலை. அடுத்து அப்புறம் ஒரு கல் எடுத்து எறியுதுல, ஐயோ கல் வேண்டாம், நீ செருப்பு வேணா கூட அடிச்சுக்க, கல்லால் அடிக்காதுன்றான். சாதாரண உலகத்தில் நடக்குது. அவனுக்கு அதெல்லாம் அவமானம் இல்லை. செருப்பால் அடிக்கிறது அவமான செயல், கல்லால் அடிக்கிறதுன்றது அவ்வளோ அவமான செயல் கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், செருப்பில் அடிக்கிற கூட நடி கூட சேர்த்துருச்சு, கல்லை கொண்டு எரியாத வலிக்குது அப்படிங்க. அப்போ அப்படி இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பழகி அவமானம்லாம் பழகி போன ஒரு விஷயமாயிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒன்று உரைக்கலை. இந்த மாதிரி அபூர்ணத்தில் போயிட்டே இருந்து அவர் எப்படி இருக்கார், அவர் சென்சிட்டிவான ஆள். அவருக்கு எல்லா பிரெயின் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும். சந்தோஷம்னாலும் நல்லாயிருக்கும், துக்கம்னாலும் என்ன நல்லா தெரியும், எல்லாமே நல்லா வேலை செய்யும். அவருடைய சென்ஸ் ஆர்கன்லாம் நல்லா வேலை செய்யும். உடம்புல அடிபடுறதுலேருந்து எல்லா காரியமே. இங்கே வந்தவன் பூரா சுகர், அவ்வளோ பேருக்கு சுகர், காலில் சுகருக்கு பிரச்சனை பாரு, கால் மதம் ஆயிடுது, கட்ட வரல அடிபட்டுட்டே இருக்கிறதே தெரியாமல் பெரிய சென்ஸ் ஆர்கன் வேலை செய்யலை. அதனால தானே பிரச்சனை வருது, புண்ணு வருது, எடுக்கணும் செய்யலாம். என்ன சென்ஸ் ஆர்கன் வேலை செய்யலை. இவனுக்கு அடித்தாலும் உரைக்காது, உள்ளேயும் பெருசாக ஒன்றும் உணர்வெல்லாம் போயிடுச்சு. நாளுக்கு நாள் கீழே போக போக மண்ணாயிட்டான். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, எல்லாமே அந்த அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். அது துப்புறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய அவமானம். இஸ்ரேல் நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கொலாடிக்க எப்படியோ அது பயங்கர அவமானம். துப்புறதுன்னு ரொம்ப பலத்த அவமானம். அந்த சம்பவமும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிற்பகுதி, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும், அதாவது அவர் தாழ்மையாக இருந்தார், அவமானத்தையெல்லாம் என்னலை. ஆனால் இது எல்லாமே என்னென்னா அந்த ஈடுவிலைக்கு செலுத்துறதுல எந்த தடையும் வந்துடக்கூடாதுல கவனமாக இதெல்லாம் உடைய அந்த வேலையை முடிச்சுருக்கார். பாருங்கள், இது 2 பாயிண்ட்டுமே நல்லா புரியுது. ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்கிறத இவன் துப்புறது என்னை தடுத்து நிறுத்தாது, நான் எவ்வளோ அவமானம்னாலும் அதை தேவனுடைய சித்தத்தை செஞ்சிருவேன். மறுபக்கத்தில் என் பிள்ளைகளை மீட்டு எடுக்கிறதுல இவன் துப்புறதுலாம் அது பின்வாங்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக என் துப்புனாலும் பரவாயில்லன்னு நினச்சிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ எப்படிப்பட்ட தகப்பனாக இருந்திருக்கார். 2 பாயிண்ட். அவர் தேவனை பிரியப்படுத்துகிறோடைய நோக்கம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படி இவன் துப்புறம் மூலமாக தேவனுடைய வேலையிலேருந்து என்னை தடுக்க முடியாது, எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி செய்யுது. மறுபக்கத்தில் அதே அளவு இந்த பக்கத்தில் எப்படி நம்ம மேலே பாசம் இருக்கு இல்லையா, தேவன்ட்டு உயர்ந்த இதாக வச்சிருக்கிறார். அடுத்தபடியாக எங்கே இருக்குது அவருடைய பிள்ளைகள். நீ துப்புற மூலமாக என் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவேன், நீ எவ்வளோ நேரம் துப்பிக்க என்ன என் பிள்ளையை நான் மீட்டு எடுத்துருவேன். அப்போ அது எவ்வளோ அவமானத்தை நினைக்காம நமக்காக நம்ம மீட்டு எடுக்கிறதுக்காக நம்ம ஈடுபடியாக கொடுக்குறதுக்கு இதை செய்திருக்காரு நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம ரட்சகர் மேலே நமக்கு ஆத்மார்த்தமான பாசம் நமக்கு நிச்சயமாக வரும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவர் மேல் துப்பினார்கள். ஆனால் எதுவும் நமக்கு ஈடுபலி கொடுத்து நம்ம மீட்கிறதுலேருந்து அவரை தடுக்கலை. எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. இது வழியாக கடந்து அங்கே போனால் அந்த எண்டில் ஈடுபலி கொடுக்கணும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் இருந்தது போல தான் இருக்குது. ஆனால் எதையும் பொருட்படுத்தாமல் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் இதெல்லாம் சகிச்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அடுத்து 10ஆவதா இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியில் நிறைவேற வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், 10வது தீர்க்க தரிசனம். அவருடைய முகப்பார்வை, அவருடைய ரூபம் அந்த கேடு அடையணும். அதாவது அடிச்சும் இரத்த கலரியாகியும் துன்புறுத்தப்பட்டும் அது பார்க்குறதுக்கு பிரியமற்ற ஒரு முகமாக அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
ஏசாயா 52:14. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததாய் இருந்ததினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மத்தேயு 26 67, மத்தேயு 27 29-30, லூக்கா 22:64. இதிலெல்லாம் இந்த வசனமும் அன்றைக்கு நிறைவேறினது குறிப்பு அங்கே இருக்கு. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? முகத்தில் எச்சு துப்பி இருந்தா பாருங்க. இப்போ இந்த முகம் எப்படி இருக்கு? சாப்பிட்டு இருந்திருக்கும் போது சில மிச்சர் ஒரு துண்டுங்கிறதாலே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் எப்பவும் உடனே தட்டி விடணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பார்க்க அசிங்கமாக இருக்கும். தாடி வச்சுட்டு அதில் பட்டு இருந்தாலும் ஒன்னொடுக்க யோசிச்சிருக்கும். அங்கே மூஞ்சில் துப்பி இருக்கான்னா எப்படி இருக்கும்? அடிச்சிருக்கான், ரத்தமும் இருக்கும். அங்கே எச்சு உமிழ்நீர் துப்பி இருக்கா, சுற்றி இருந்தாலும் துப்பிட்டு போயிருக்கான்னா இந்த முகத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியமாக இருந்துச்சு. அந்த முகம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வாசிப்போம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான சிற்றினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. அடுத்ததா 11வது தீர்க்க தரிசனம். இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியில் நிறைவேற வேண்டிய முக்கியமான 11வது தீர்க்க தரிசனம். இவர் தான் மேசியான்றதுக்கு பலத்த ஆதாரமான ஒரு தீர்க்க தரிசனமும் கூட. அது என்னன்னா, அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டு வைக்கும் போதும் கூட அவர் எப்படிப்பட்ட இருக்கணும்? வாயை திறவாமல் அமைதியாக இருக்கணும். அவருக்கு எல்லா அறிவும் உண்டு. அவங்க கோர்ட்டில் வச்சு டீல் பண்ணும்போது அவருக்கு இருக்கிற மெமரி பவருக்கு அவங்களுடைய எல்லா லாவையும் எடுத்து என்ன செஞ்சிட முடியும்? அவங்களுக்கு எதிராகவே திருப்பி காமிச்சு ஒரு நிமிஷத்தில் மடக்கி சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவரை இதுக்கு முன்னாடி எத்தனையோ நேரம் பேச்சில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவங்களே அவங்க பேச்சில் பிடிக்க முடியாது, அவங்கள அவர் திருப்பி விட்டுருப்பார். அவ்வளோ ஞானம் உள்ளவர். ஆனால் அந்த நேரத்தில் நினைச்சு அவர் குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கும் போது அவருக்கு அவர் விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. பலியிடப்படணும், அதுக்கு முன்னாடி கூடிய ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துருவோம். தீர்க்க தரிசனம் இப்படி தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி அவர் அப்படி அமைதியாகவே அதை அவருடைய ஞானத்துக்கு எந்த அவங்களுடைய வாதங்களையும் அவரால் தகர்த்து தான் பக்கத்தில் எந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குற அளவுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நிரூபிக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை. ஏசாயா 53:7 இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைவேறினது மத்தேயு 27:12-14 இருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் எதிர்ப்பு தெரிவிச்சோ வேண்டான்னு சொல்லியோ தடுக்கவோ எந்த முயற்சியிலுமே ஈடுபடல. அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு ஜீவனை கொடுப்போன்ற முடிவில் அவர் அங்கே இருந்தார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனை குற்றச்சாட்டுகள் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. அப்போ இது அவருக்கு அங்கே வாய் திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டி போல் அங்கே நிற்கிறான்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அப்போ இது எல்லாமே நம்முடைய ரட்சகரில் நிறைவேறி வர்றதை நம்ம நிறைவேறினதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. நல்லது. அடுத்து 12வது தீர்க்க தரிசனம். அவர் நிந்திக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய மிக உயர்ந்த ஒரு ராஜா அவர் எப்படின்னா அவர் வெறுத்து ஒதுக்கி புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகணும். இது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:6, ஏசாயா 53:3. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அவமானம் வேற எந்த காலத்திலையும் நேர்ந்ததில்லை. நம்முடைய தேவகுமாரனுக்கு, குறிப்பாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது என்ன நடக்குது? எனக்கு ஒரே நல்லது நிறைவேறுது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவிக்கிறோமாய் இருந்தார். போதுமா? இது நிறைவேறினது அப்படின்றதுக்கு வேத ஆதாரங்கள் மார்க் 9:12, மார்க் 15:17-20 வரை உள்ள வசனங்கள். அவர் அங்கிருந்தவங்களால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அதாங்க நிறைவேறிட்டு இருக்கு. அவங்க கேட்ட விஷயங்கள் அங்கே நிறைவேறுது. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவரை துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான் அங்கினியை கலற்றி. நல்லது. அவங்க வெறுத்து ஒதுக்குனாங்க. சாதாரணமாகவே அவரை இவனை அகற்றும் அப்படின்றாங்க. இவனை அகற்றும் அப்படின்னு அர்த்தம், எங்களுக்கு வேண்டாம், நீக்கிருங்க. அந்த அளவுக்கு அவரை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவரை புறக்கணிக்கிறாங்க. அவங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அடுத்ததான் 13வது தீர்க்க தரிசனம். அவர் காயம்படணும். ஒரு மேசியாவாக வந்திருக்கிறாருன்னா அவர் அப்படி சாதாரணமாக இல்லை, அவர் காயப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் நொறுக்கப்பட்டிருக்கவும் வேண்டும். தீர்க்க தரிசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 53:5,
அது அவர் வாழ்க்கையில் அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியிலே நிறைவேறியது. மற்ற 27, 26, 29, 30. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மற்ற 27, 26, 29, 30. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடுப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி முள்ளுகளால் சிரசில் வைக்கிறாங்களா, அதெல்லாம் ரத்த கலரி ஆயிரும். இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? புண்ணாகி ரத்த கலரியா ஆகக்கூடிய சொல்லுவாங்க. அவர் காயப்படுதலும் நொறுக்கப்படுதலும் அங்கே நடக்குது. 14வது தீர்க்கதரிசனம், his hands and feet were to be pierced. அவருடைய கரங்களும் அவருடைய பாதமும் என்ன செய்யப்படும், கால்களும் ஊடுருவி குத்தப்படணும், ஊடுருவி குத்தப்பட்டிருக்கணும். அப்போ ஆணியாலே அவங்க சிலுவையில் அங்கே டைரெக்டாக அப்படி அங்கே அழகான ஒரு வாக்கியம் சிலுவையில் அறையில் சொந்தமான விஷயங்கள் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்குது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33 அது நிறைவேறியது. சங்கீதம் 22:16 சுட்டி காட்டப்பட்டிருக்கு, நிறைவேறினது. லூக்கா 23:33, யோவான் 20:25-27 அது அப்படியே நிறைவேறியது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்படுதல். அடுத்ததான் அன்னைக்கு நிறைவேறிய முக்கியமான அடுத்த தீர்க்க தரிசனம் பாருங்க. ஒன்றன் பின் ஒன்றா எல்லாமே முன்கூட்டி சொல்லப்பட்டு, சிலுவையில் அறையப்படுதலிருந்து எல்லா விஷயங்களுமே, கையிலும் குத்தப்படணும், எல்லாமே முன்கூட்டி அங்கே சுட்டி காட்டப்பட்டே வருது. அடுத்து ரொம்ப முக்கியமானது, அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட வேண்டும். மரணடையாத நேரத்தில் அங்குள்ள சூழ்நிலை எப்படி இருக்கணும்னா, அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் கருதப்படணும். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான். மற்ற சாதாரணமாக இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. மனிதர்களில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு தப்பான குற்றச்சாட்டு ஆச்சுன்னா கூட அவங்களுக்குலாம் ரொம்ப ஒன்றும் வலிக்காது. யாருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, எந்த அக்கிரமும் எந்த பாவமே செய்யாத அவரை அப்படி சொல்லும்போது அவங்களால தாங்கவே முடியாது. இப்போது ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறவங்கள திடீர்னு கடுமையாக திட்டிட்டு அவங்களால மனசு வெடிச்சு போயிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் நல்லாவே நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள கடுமையாக திட்டா தாங்க மாட்டாங்க. ஆனால் அதே இது எப்பவுமே தப்பில் விளாண்டே இருக்கணும், எவ்வளோ திட்டான்னு இங்கே அடிச்சுக்கோன்னு சாதாரணமாக என்ன செய்வான், எங்கே வேணால் அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி காரியங்களை புரிஞ்சுக்கிறதுனா இவருக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அது அக்கிரமக்காரத்தில் நடத்துறதுன்றது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம். ஆனால் அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்மா, அதாவது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த விஷயத்தில். தீர்க்க தரிசனம் தேவன் இப்படி எழுதணும்னு யாரையும் கட்டாயம் பண்ணி இப்படி தான் நடக்கும்னு சொல்லலை. இந்த அபூர்வமான மனுக்குலத்துக்குள்ளே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்னா அவன் என்னெல்லாம் செய்வான்றதை முன்கூட்டியே பார்த்துட்டார். நடந்ததை முன்கூட்டி பார்த்து அதை அந்த குறிப்புகளை அங்கே வச்சிருக்கிறார். சரி, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். இது நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். குற்றவாளிகள், 2 குற்றவாளிகளில் அவரும் ஒரு குற்றவாளி கூட கன்சிடர் பண்ணுறாங்க. அதை இருக்கிற ரொம்ப அவர் எவ்வளோலாம் அவமானப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸை அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இவங்களுடைய கம்ப்ளீட்டான அந்த கொடூரமான புத்தியை அவர் முன்கூட்டியே பார்த்தது நாங்கள் பைபிளில் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்போ இப்படி தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் வேறு ஒருத்தருமே உரிமை பாராட்ட முடியாது. பூமியில் வேறு ஒருத்தர் நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களால யாராலையுமே இந்த உரிமை பாராட்ட முடியாது. ஏன்னா அந்த ஒரே நாளில் இத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறுன்ற ஒரு ஒழுங்கு தேவன் வைத்திருக்கிறார். அடுத்து 16வது தீர்க்க தரிசனம், தன்னை துன்பப்படுத்தக்கூடியவங்களுக்காகவும் அவர் ஜெபிப்பார். அப்படிப்பட்ட குண வளர்ச்சி அவர்கிட்ட இருக்கும். அக்கிரமக்காரர்கள் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஆனால் அதே சமயத்தில் தன்னை சுற்றி இருந்து துன்பப்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் ஜெபிப்பார் என்ற குறிப்பு அவங்களுக்கு அங்கே வேண்டுதல் செய்வார் என்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வார். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொள்வார் அப்படின்ற குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 109:4 அதையும் வாசிக்கலாம். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படி அக்கிரமக்காரருக்காக ஜபம் பண்ணக்கூடியவர்.
அவருக்கே துன்பப்படுத்துகிறாங்க, அவரை பயங்கரமாக பாடுகள் உட்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு குணாதிசயத்தில் அன்பு நிறைந்தவர் அவர் இருப்பார். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்றது அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்ற குறிப்பும் கொடுக்கப்படும். பாருங்க, அவருடைய கேரக்டர் முதற்கொண்டு ஒரு மேசியா அப்படின்றப்ப அவருடைய கேரக்டர் முதற்கொண்டு எவ்வளோ மெருகேறினதாக இருக்குன்ற குறிப்பெல்லாங்க நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. The people were to shake their heads at him in scorn. அதாவது அவரை தூசித்து தலையை தொழுக்குதல். அவரை தலையை தொழுக்குதல்ன்ற இந்த ஒரு சிம்பல் வந்து அவமானப்படுத்துறதுக்கும் நக்கல் பண்ணுறதுக்கும் அன்னைக்கு அங்கே அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. சங்கீதம் 22:7, சங்கீதம் 109:25. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. இந்த உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கின்றது அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படி செஞ்சால் அப்படி அவமானப்படுத்துறது அப்படின்றதுக்கு. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்கினார்கள். இது நிறைவேறினது மத்தேயு 27:39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி. அப்போ இது எல்லாமே அங்கே நிறைவேறிட்டு வந்திருக்குது. 1 by 1 அங்கே என்ன சொல்லப்பட்டுச்சோ அது அப்படியே நிறைவேறியிருக்கு. இவர் தான் மெய்யான மேசியான்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது. அதுவும் ஒரே நாளில் நிறைவேறின் மூலமாக திட்டமாக அவர் மேலே விசுவாசம் வைக்கத்தக்கதாக எல்லா தீர்க்கதரிசனமும் நிறைவேற்கிறது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் அவரை நிந்திக்க வேண்டும், இது நிறைவேறணும். சாதாரண பொதுஜனங்களும் என்ன செய்யணும், அவரை நிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சங்கீதம் 22:8 நிறைவேறியது மத்தேயு 27:41-44. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அப்போ இது ரொம்ப இருக்கையிலே உச்சகட்டமான ஒரு கேலி பேச்சு தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அந்த நிந்திக்கிறதுல வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமானவனாமே, இப்போ வேணா தேவன் அவனை ரட்சிக்கட்டுமே அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நிந்திக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா இது பார்க்கும்போது சாதாரணமாக அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடியது, இது எல்லாம் குமிஞ்சு அந்த நிசான் 14 அப்படியே ஒன்றா அவங்க லைஃப்பில் நடக்குது. அந்த தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இருந்து என்ன பிரயோஜனம், தேவன் தான் இப்போ விட்டுட்டாரு. அப்போ அங்கே உச்சகட்டமாக கேலி, நிந்தனை, அவமானப்படுத்துதல் எல்லாம் உள்ள ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. The people were to be astonished at him. அவரை கிண்டல் செய்கிறதும் அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு, இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருந்த மாதிரி ரொம்ப மிதமெஞ்சிலே பேசுகிறோம், எதுனாலும் தேவன் தேவன் சொல்கிறது தானே என்னாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது அங்கே இருந்தது. ஏசாயா 52:17, லூக்கா 23:35. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடை அடைந்திருந்ததினால் அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பிரமித்தடைகிறாங்க, அவரை கண்டு அநேகர் பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அவர் நம்பி இருந்தாரே இப்படி என்னாச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ள சூழ்நிலையில் இருக்குது. அடுத்ததா 20ஆவதா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், his garments are to be parted. அது மட்டும் இல்லை, அதாவது அவருடைய வஸ்திரம் பங்கிடப்படணும், அவருடைய வஸ்திரத்துக்காக சீட்டு போடப்படவும் வேண்டும். சங்கீதம் 22:18 இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தில் இப்படி பின்னாடி சம்பவிக்கும் அப்படின்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மத்தேயுல இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவிதத்தில் நிறைவேறுதலுக்கு வந்துச்சு. அதுவும் குறிப்பாக நிசான் மாதம் 14ஆம் தேதியில் சரியாக அதை செய்து முடித்தாங்க. மத்தேயு 27:35. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகளின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இது எப்படி இருந்திருக்கும். சீட்டு போடுறோன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வக்கிர புத்தியில் அதை செய்கிறாங்க. அங்கே மரண வழியில் ஒருத்தர் அங்கே தொங்கிட்டு இருக்கும்போது கீழே அவருடைய ட்ரெஸ்ஸை அவங்களுக்குள்ளே இது உனக்கு இது எனக்குன்னு பேசுகிறாங்க. அதில் ஒரு ட்ரெஸ்ஸு வரும்போது இதில் இத்தனை பேருக்கு ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. ஆளுக்கு ஒன்றுன்னு எடுக்கும்போது அதில் ஒருத்தருக்கு ஒரு பொருள் இருக்கிறத யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது என்ன செய்கிறாங்க, இதுக்கு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. ஆனால் அங்கே உண்மையிலே அங்கே தொங்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் வலி வேதனையில் அங்கே துடிச்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், இப்போ உயிர் போயிடும், அவர் பொருள் இப்போ நமக்குன்ற ரீதியில் அங்கே எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய நிலைமை கீழ் நோக்கி போய் டிப்ரவிட்டி சீர்கேடு அடைஞ்சிருக்கின்றதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியில்
சரியாக அந்த மத்தியான வேலைக்கு பிற்பாடு எப்படி இருக்கணும்? ஒரு இருள் ஏற்பட்டு அந்தகாரம் ஏற்பட வேண்டும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மத்தேயு 27:45. அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி சரி 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நல்லது. வேத புஸ்தகத்தில் இந்த தீர்க்கதரிசனம்லாம் நம்ம பொதுவாக சொல்லும்போது நிறைய இதை இயேசு கிறிஸ்து அவங்க படித்ததுனால இதை ரிப்பீட் பண்ணிட்டாங்கன்னு 1-2 விஷயத்தை எடுத்து சிலர் பேசுகிறது உண்டு. ஆனால் பாருங்கள், இப்படி ஒரு அந்தகாரத்தை ஏற்படுத்துறது என்ன செய்ய முடியாது? சிலுவையில் இருக்கக்கூடிய அவரால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அங்கே தேவன் அவருக்கு அந்த வேலைகளை நிறைவேற்ற காரியங்களை சரியாக செய்து கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். இந்த விஷயமெல்லாம் தேவனுடைய மேற்பார்வையில் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கும் நிறைய ஞானார்த்தங்கள் உண்டு. மற்றொரு சமயத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. பழைய ஏற்பாட்டில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவைப்பட்ட அந்த நேரத்தில், அது குறிப்பாக மதியத்துக்கு பிற்பாடு அங்கே ஒரு இருள் சூழணும், அந்தகாரம் ஏற்படணுன்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 22ஆம் தீர்க்கதரிசனம் நிறைவேறதெல்லாம் he was to cry out, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இப்படி அவர் சொல்லணும். சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு மேசியாவாக பூமிக்கு வரும்போது தேவன் அவரை ஒருபோதும் கைவிட்டிருக்கவே கூடாது, கைவிட்டிருக்கவே முடியாது. சாதாரணமாக பார்க்கும்போது அங்கே யூதர்கள் மத்தியில் தேவன் அவரை கைவிடவே மாட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு, ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட அதில் சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அது நிறைவேறியது பதிவு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 34 மற்ற இதிராசனங்கள் எல்லாம் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என் தேவனே என் தேவனே. சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு ரட்சகர், ஒரு மேசியா, அவர் கைவிடப்படவே கூடாது. ஆனால் இங்கே கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை படிக்கும்போது சிலர்லாம் பார்க்குறாங்கன்னா தேவன் அவரை கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு பொதுவாக சொல்லியிருப்பாங்க. தாற்பயம் என்ன? முதல் காரியம், அவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லலைன்றது தெளிவாகுது. அவர் தான் பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி அவர் தான் பிதாவாகிய தேவன் இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காருன்றது இந்த வசனம் முதல்ல தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. என் தேவனே என்னை கைவிட்டுன்னு சொல்கிற மூலமாக நிச்சயமாக அவர் தானே பிதாவாகிய தேவன் இல்லைன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணிட்டார். இது ஒரு முக்கியமான காரியம். மறுபக்கத்தில் ஆதாமுடைய எல்லா பாவத்திற்கான தண்டனையும் சாபமும் அவர் மேலே சாட்டப்படணும். அப்படி வைக்கப்படும் போது ஆதாம் எப்படி தேவனுடைய தயவை இழந்து போனானோ, தேவனுடைய அந்த அந்யோன்யத்தை இழந்து போனானோ, எப்படி ஆதாம் எப்படி அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவனிடத்தில் பிரிந்து விலக்கப்பட்டானோ, அப்படி இவரும் அந்த அனுபவத்தை தண்டனையாக என்ன செய்யப்பட வேண்டியிருக்கு, பெற வேண்டியிருக்குது. ஆதாமுடைய சாபம் பாவம் மீது வைக்கப்படும் போது ஆதாம் எப்படி தேவதேவை இழந்தானோ அதே போல் இவர் தேவதேவை இழக்கணும். அப்படி இழக்கிற அந்த தருணம் அவரால் தாங்கவே முடியாததாக இருந்துச்சு, சகிக்கவே முடியல. வேறு எது வேணாலும் ஓகே, இவர் அடிக்கிறான் துப்புறான் இதெல்லாம் சகிச்சாச்சு. ஆனால் நான் ஒரு பாவம் செய்யலை. ஆதாம் பாவம் செய்த காரணத்தினால் என்ன செய்யப்பட்டான், தேவதேவை இழந்து போனான். நான் ஒரு பாவமும் செய்யலை. ஆனால் எப்படி ஆயிடுச்சு இப்போ, ஏன் என்னை விட்டு நீங்கள் இருக்கீங்க, இவ்வளோ நேரம் தொடர்பு இருந்தது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இல்லாமல் போயிடுச்சு கதறிட்டார். அதனால தான் அங்கே சொல்லியிருக்கு, மிகுந்த சத்தமிட்டு அதை சொன்னதாக சொல்லப்பட்டோம். என் தேவனே என்னை கைவிட்டீர். அடுத்ததா 23ஆவதாக நிறைவேறிய தீர்க்கதரிசனம். ஒரே நாள் நிறைவேறல 23ஆவது தீர்க்கதரிசனம். ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த படிக்கும்போது எப்பவுமே மனசுக்கு கவலையும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியும். அவர் தாகம் உள்ளவராக இருப்பார். அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப தாகம் பயங்கரமாக எடுக்குது. அதாவது இந்த தண்ணியை நமக்கு சிஸ்டத்தை கொடுத்தவர் யாருன்னா அவர் தான். இந்த தண்ணியை நமக்கு சிஸ்டத்தை கொடுத்தா அவர் தான். இந்த 2 வாயுக்கள் அப்படி சேர்க்கும்போது அதில் கிடைக்கிற இந்த தண்ணீர் எவ்வளோ அற்புதமான ஒரு டிசைன். ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு தண்ணீரை சிஸ்டத்தை கொடுத்ததே அவர் தான். இந்த நாக்குலையும் இந்த உடம்புக்கும் இந்த தண்ணீர் உள்ளே போகிற மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ன்றது எவ்வளோ விசேஷமானது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாக்கில் இந்த மாதிரி இப்படி இந்த தண்ணி பட்டவனே குழுவப்பட்டவனே ஒரு நல்ல உணர்வுகள் கிடைக்கணும்னு சொல்லி நேர்த்தியாக டிசைன் பண்ண மூலம் அது மைண்ட் உள்ளவர் அவர் நேர்த்தியாக டிசைன் பண்ணியிருக்கார். இந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா எப்படியான ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கணும், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி எடுக்கப்படணும், இதில் உள்ள எல்லா செல்லையும் உடம்புல உள்ள அத்தனை செல்லுக்கும் அது எப்படி புத்துணர்ச்சி கொடுக்கணும், இதெல்லாம் வச்சு அந்த தண்ணியை அங்கே டிசைன் பண்ணவர். அவரையே நான் தகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வச்சது தான் இந்த அபூர்ணமான மனுக்குலத்தோட ஒரு சாதனை. அப்படி எவ்வளோ நேர்த்தியாக தண்ணி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ரசனையானது எதுக்கு நிகரான பானமே இல்லை. வெயிலில் போயிட்டு வந்தோடனே வீட்டில் வந்து நிற்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி அது எப்படி இருக்கும், ஒரு செம்பு தண்ணி எப்படி இருக்கும், சுகமாக இருக்கும்.
ஒரு மடக்கு குடித்தாலே எப்படி இருக்கும், அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்போ அந்த தண்ணியை நமக்கு கொடுத்தவர், அவரையே நான் தாகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு பெரிய வரலாற்று சாதனையை அந்த மனுக்குழு செய்து முடிஞ்சிச்சு. பெரிய அவமானம், பெரிய வருத்தம். சங்கீதம் 22:15, சங்கீதம் 69:3-21 இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத முன்கூட்டி சொல்லப்பட்டிருக்கு. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. என் தொண்டை வறண்டு போயிற்று, என் நாவுகள் ஒட்டி கொண்டது. இதெல்லாமே அங்கே ஏற்பட்ட ஒரு காய்ச்சல். அதனுடைய விளைவில் அவருடைய நாக்கு மேலே கூட ஒட்டிக்கிற அளவுக்கு இருக்குது. தண்ணி அவசியமாக தேவைப்படுது அங்கே. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள். அவர் தாகமாக இருக்கிறேன் அப்படின்ற காரியமாக அவர் அது அழகான குறிப்பு அங்கே பதிவு செய்திருக்கிறாரு. யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். இதில் இன்னும் உள்ளான சில அர்த்தங்கள் உண்டு. வேறு ஏதாவது நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்குதா? கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்ச உங்களுடைய சித்தத்தை செய்வதில் நான் எப்பொழுதுமே தாகமாக இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல எப்பவுமே தாகமாக இருக்கிறேன். எல்லா வேலையும் திருப்தி கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சா, நிறைவாயிருச்சா அப்படின்ற வகையில் அவர் அங்கே அதை பேசுகிறார். மறுபக்கத்தில் சொல்லர்த்தமாகவே அவருக்கு பயங்கரமான தாகம். காரணம், இத்தனை மணி நேரம் இவங்களோட கடந்து போராட்டம், அடி உத இதெல்லாம் தாண்டி சிலுவையை சுமந்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான ஒரு தாகமும் காய்ச்சல் இதெல்லாம் விளைவில் பயங்கர தாகமும் ஏற்படுது. அப்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுல அவர் தாகமாக இருக்கிறார். நிச்சயமாக சரிதான். மறுபக்கத்தில் சொல்லர்த்தமாகவும் ஒரு பயங்கரமான ஒரு நேரடி அர்த்தத்தில் பயங்கரமான ஒரு தாகம் அவருக்கு அங்கே இருந்தது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த தாகத்துக்கு அவருக்கு என்ன கொடுப்பாங்க? இதுவும் கூட தீர்க்க தரிசனத்தில் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. சொன்னபடியே அது நிறைவேற செஞ்சிருக்கு. அவருக்கு குடிக்கிறதுக்கு எதை கொடுப்பாங்க? சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள். என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பொதுவாக இதை பார்க்கும்போது வேணும்னே அவருடைய எதிரிகள்லாம் வம்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நாமினல் கிறிஸ்டியன்ஸில் பேசும்போது சொல்லுவாங்க. வேணும்னு சில சமயம் அவர் டார்ச்சர் பண்ணுறக்கா அப்படி பண்ணாங்க, அவரை கடைசி வரைக்கும் இதில் விளப்படலான் இருக்கா பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தாற்பயம் அதில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த இடைப்பட்ட காலத்தில் சில மனிதர்களுக்கு அன்பு இரக்கமும் இருந்திருக்கு. இப்போ நம்ம காலகட்டங்கள்லாம் அந்த ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சிலுவை சங்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க இப்போ இந்த மாதிரி அடிபட்டவங்க, ஒரு போர்களுக்குள்ளே காயப்பட்டவங்கலாம் உதவி செய்யறதுக்கு போகிற மாதிரி அந்த அவங்க குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நியாயமாக அவங்க மரண வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட தண்டனைக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது. அங்கே ஒரு ராஜா தண்டனை கொடுத்துட்டாங்க, ஒரு கவர்னர் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். அப்போ அந்த உதவியை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த காடியை கொடுக்குறாங்க. காடி அப்படின்றது என்ன அப்படின்னா மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருள். இப்போ நம்ம திராட்சை பழ ரசத்தையோ மற்றதோ என்ன செய்கிறாங்கன்னா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக என்ன செய்கிறாங்க உள்ளே பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. நாளாக ரொம்ப புளிச்சிரும். மேல் பக்கம் இருக்க ஒரு மாதிரி இருக்கும், நடுவில் இருக்க ஒரு மாதிரி இருக்கும், கீழே இருக்கக்கூடியது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன யூசேஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு காலில் முள்ளு குத்திருச்சு, கண்ணில் முள்ளு குத்திட்டு எடுக்க விட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, யார்கிட்ட தான் நல்லா பலசாலையிலாம் 10 பேர் தான் தூக்கி போட்டுருவாங்க, கண்ணை போய் தொட விட மாட்டாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு மெடிசனல் பர்பஸாக இதை கொடுப்பாங்க. அவங்க மயங்கிடுவாங்க. அவங்க மயக்க நிலையில் இருக்கும்போது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய முள்ளையோ காலில் இருக்க முள்ளையோ எடுத்துட முடியும். அது பயன்படுத்துறதுக்காக மருத்துவ காரியத்துக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதைத்தான் பிற்காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மருத்துவ காரியத்துக்கு பயன்படுத்துறத மக்கள் என்ன செய்கிறான், தேவன் அவனுக்கு நன்மையான விஷயங்களை வச்சுருந்தா கூடமே அவன் குடி போதைக்கு போதையில் மயக்க நிலைக்கு போகிறதுக்கு அதை பயன்படுத்தி தான் சாராயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான், நன்மைக்கு வந்த ஒரு விஷயத்தை தான் இவன் சாராயமாக்கி எப்போவுமே டெய்லி குடிச்சிட்டே சுற்றுறான். இது அன்றைக்கி தான் நடந்துச்சுன்னு இல்லை, இப்போ கூட நடந்திருக்கு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பார்த்தீங்கன்னா உடன்குடி பக்கத்தில் இந்த சைடில் திடீர்னு வைன் ஷாப்பில் வியாபாரம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அப்போ அங்கே சரி எங்களுக்கு ஏன் இவ்வளோ கலெக்ஷன் குறையாது என்ன அதெல்லாம் செக் பண்ணும்போது மக்கள் ஆராய்ச்சி பண்ண, மக்கள் குடிக்காமல் போயிட்டா போச்சு இல்லையா, ஏன் குடிக்காமல் இருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் திருந்திட்டான்னு நினச்சா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து குடிச்சு, இருமல் மருந்து குடிச்சு அதில் போதை வருதுன்னு அவ்வளோ பேர் மெடிக்கல் ஷாப்பில் போய் அதை வாங்க போயிட்டான். மெடிக்கல் ஷாப் வியாபாரம் பயங்கரமாக நடந்திருக்கு. அப்புறம் பார்த்து அதை பேன் பண்ணிட்டான். எது கேள்விப்பட்டிருக்கீங்களா, உடன்குடி சைடில் ஏதோ சாட்டி வாழை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று அதை வாங்கி குடித்தான். அதான் கடையும் பேன் பண்ணிட்டான். அந்த வேலை பார்த்தவங்களும் ஜெயிலுக்கு போட்டால் பல பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்தால் தானே பணம் கவர்மெண்ட்டுக்கு வரும். அவன் பாட்டு அங்கே போய் அவன் சம்பாதிச்சிட்டான், என்ன செய்யணும் சொல்லி என்ன செஞ்சுட்டான், பிடிச்சி எடுத்துட்டான். இப்படியெல்லாம் இது பண்ணாங்க. நான் அன்னைக்கு அதே தான் இன்றைக்கி அதை தான் தப்பான காரியத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த செஞ்சிலுவை சங்கம் மாதிரி இயங்கக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சிலுவையில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருப்பான், கொஞ்சம் நேரத்தில் உயிர் போகிறப்ப வலி வேதனை குறையட்டுன்றக்காக
மயக்க நிலைக்கு பேரிட்டு இருக்கு, அதை கொடுக்குறாங்க. நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதை என்ன செய்கிறாரு, அன்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க உதற நினைக்கும் போது அவர் ஒன்றும் தடுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் அவர் குடிக்கவும் இல்லை, அவர் அதை குடிக்கவும் இல்லை. அவங்க அன்போட வைக்கும்போது அதை வேண்டான்னு அவங்க என்ன செய்யலாங்க தெரியல, அவங்களுடைய அன்பை அவர் அக்செப்ட் பண்ணுறாரு, ஆனால் அதே சமயத்தில் அதை குடிக்கவும் இல்லை. சரி, யோவான் 19:29, மத்தேயு 27:34-48. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ருசி பார்த்தார், அவங்களோட அன்பை அக்செப்ட் பண்ணுறார், ஆனால் குடிக்க மனதில்லாதிருந்தார். அவர் அந்த வழியை நீக்கிக்கிடணும் அல்லது இது இல்லாமல் மயக்க நிலைக்கு போகணுன்னு அவர் அதை இது யூஸ் பண்ணிக்கிடல. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். 25வது தீர்க்க தரிசனம், அந்த நாளில் நிறைவேற வேண்டிய 25வது தீர்க்க தரிசனம் என்னன்னா, he was to pour out his human soul unto death. மரணத்திற்குள் தனது மானிட ஆத்துமாவை அவர் ஊற்ற வேண்டும். இது அன்றைக்கு நிறைவேறும், ஒரு நாள் முந்தியோ புந்தியோ இல்லை. இதுக்கு முன்னாடி பல அளவு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. இஸ்ரேல் யூதர்கள் அவரை கொல்றதுக்கு பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் அவர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் அனுமதிக்கவும் இல்லை. ஆனால் இந்த நாள் வரும்போது அவர் என்ன செய்யலை, எதையும் தடுக்கலை. ஆனால் அதன் மூலமாக தனது மானிட அந்த ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இது நிறைவேற வேண்டும். ஏசாயா 53:12 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். யோவான் 10:17-18 அவர் நிறைவேற்றின காரியமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைவேறுது. என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இது எவ்வளோ நேர்த்தியான ஒரு விஷயம். இது எவ்வளோ ஆத்மாவே ஊற்றுதல்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஆத்மா பற்றினானே குழப்பங்கள் இப்போ பேர் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களில் அது என்னமோ ஏதோன்னு போட்டு குழம்பிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே மரணத்தில் ஆத்மாவை என்ன செய்யணும், ஊற்றணுன்ற குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த ஆத்மாவுக்கு சொல்கிற கதைகளை காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ கதை சொல்கிறாங்க. சரி, அவர் தன்னுடைய ஆத்மாவை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கணும். அன்றைக்கி மரணம் சம்பவிக்கவும் ஒரு சாதாரணமான சம்பவம் காரணம் இல்லை, ஏதோ ஏனதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுதல்னா அதை ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் அதை கொடுக்கணும். ஏசாயா 53:10-12. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியாக அந்த ஆத்மா கொடுக்கப்படும். எப்படி நிறைவேறுது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது? மத்தேயு 26:27-28, யோவான் 6:51. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக அதை புரிஞ்சிருக்க. மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியாமல் மரணம் நடந்துடல, முன்னாடி பல தடவை சீஷர்கள் மத்தியில் சொல்கிறாரு. அதே போல் மரணத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க, பாவ நிவாரண பலியாக அது செலுத்தப்படணுன்ற குறிப்பாக அங்கே குறிப்பிட்டிருக்கார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இந்த வசனத்தை தான் லிட்டரலாகவும் தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அடடா இப்போ நம்ம கையில் அது கிடைக்கவோ இருக்கோ இல்லைன்னா நித்திய ஜீவன் கிடைக்காம போயிடும், உங்களுக்குள்ளே ஜீவன் கிடைக்காம போயிடும்னா இருக்கிறதையாவது அப்படி மாத்திர மந்திரத்தை சொல்லுவோன்ட்டு போயிட்டாங்க. அவர் ஒரு குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக அதை செலுத்தினார். 27வது தீர்க்க தரிசனம், தமது ஜீவனை அவர் பிதாவின் கரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். எனக்கு முந்தின சாதிக்கும் போது ஒருவனும் அதை இடத்துல எடுக்க முடியாது அப்படின்ற குறிப்பு கொடுத்துருக்கார். இவங்களுடைய எந்த ஆயுதமும் அவர் உடம்புல இருந்து அந்த உயிரை ஜீவனை நீக்க முடியாது. அவரே அதை கொடுக்கணும், அதை பிதாவின் கரத்தில் ஒப்புவிக்கணும். இது இப்படித்தான் இருக்குன்ற அந்த விஷயமும் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 31:5, லூக்கா 23:46 அது நிறைவேறியது. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவின்னு மொழிபெயர்த்திருக்காங்க, ஹிஸ் ரைட் டு ஹியூமன் லைஃப்.
ஒரு மானிட ஜீவியாக இருப்பதற்கான அந்த உரிமையை நான் ஒப்படைக்கிறேன். ஜீவிப்பதற்கான அந்த உரிமையை நான் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். ஜீவனை ஒப்படைக்கிறேன், ஜீவிப்பதற்கான அந்த உரிமை கொடுக்குறேன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரி. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அவர் ஜீவனோடு இருப்பதற்கான அந்த உரிமையை அங்கே பிதாவின் கையில் கொடுக்கார். அதை இதுக்கு முந்தின வாசிக்கும் போது அது வெறும் யாராலும் எடுக்க முடியாது. இதுதான் மற்ற சாமானிய உலகத்தாருக்கும் இவருக்குள்ள வித்தியாசம். மற்றவன் எல்லாருமே என்ன ஆயிடுவான், விட்டா 50 வருஷத்துலையோ 60 வருஷத்துலையோ 80 வருஷத்துலையோ 90 வருஷத்துலையோ 100 வருஷத்துலையோ மிஞ்சி போனால் 110 வருஷம் கழிச்சா என்ன செஞ்சிருவான், தானாக அந்த உயிர் போயிடும், கண்டிப்பாக இறந்து போயிடும். இவர் அப்படி இல்லை, இவர் நித்திய ஜீவனை பெற்றவராக இருக்கிறார், ஒரு பூர்ண மனுஷனாக இருக்கிறார். ஏற்கனவே வேதவசனம் குறிப்பிடுகிறபடி இவைகளை செய்தவன் இவைகளால் பிழைப்பான். இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய ஜீவன் பரிசாக கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு அது கிடைக்கும். அவர் என்ன செய்கிறாரு, நமக்காக அதை கொடுக்கிறார், நமக்காக தமது ஜீவனை கொடுக்கிறார். அவர் கொடுத்தாலொழியே அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, அதை எந்த மனிதனாலையும் நீக்க முடியாது. அவர் மனசில் நினச்சிட்டா என்ன ஆயிரும், சர்வசாதாரணமாக எல்லாமே சரியாயிரும். உதாரணம் கேட்டோன்னா இப்போ வந்து ஆணி அடித்து இப்போ உள்ளே இருக்குது அப்படின்னா அவர் ஜீவன் போனால் பரவாயில்ல, ஜீவனை கொடுக்கணுன்ற ப்ராசஸ்க்குள்ளே அவர் உள்ள நுழைஞ்சிருக்காத மட்டும்தான் பொறுமையாக இருக்குது. கையை உருவிட்டா என்ன ஆயிரும், கையை பிச்சு இப்படி எடுத்துட்டா அடுத்த செகண்டில் என்ன ஆயிரும், கூட ஆரம்பிச்சிடும், உடனே மூடிடும். நமக்கு ஒரு புண்ணுங்க குத்தி புண்ணாக இருக்குன்னா அது சரியாக இருக்க எவ்வளோ நாள் எடுக்கும், புண்ணுடைய அளவுக்கு தக்க. ஒரு சிலருக்கு 10 நாளில் சரியாகும், ஒரு சிலருக்கு 30 நாளில் சரியாகும், சிலருக்கு சுகர் இருக்க ஆட்களுக்கு சரியே ஆகலைன்றாங்க இப்போல்லாம் இல்லையா. நம்ம கதைகளே வேறையாக இருக்குது, அபூர்ணமான மனுஷங்கள். அவர் அப்படி இல்லை, நித்திய ஜீவனை நியாயப்பிரமாணத்தை கை கொடுக்க மூலமாக அவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ அப்படி அவர் அதை அப்படி கிடைக்கிற அந்த கிஃப்ட்டுனால அவர் பிச்சை எடுத்த செகண்டில் நான் என்ன சாக விரும்பலன்னு முடிவுக்கு வேண்டாருன்னா எவனாலையும் அவர்கிட்ட வந்து ஜீவன் எடுக்க முடியாது. அதான் அவரை தேடி வர்றாங்க. யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குற அவ்வளோ பேர் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஏன், இவருக்குள்ளே இருந்து இவற்றிருந்து புறப்படக்கூடிய அந்த ஒரு வல்லமை அவங்களால என்ன செய்ய முடியல, இவருக்கு எதிராக எதுவும் செயல்பட. இவராக ஒப்படைச்சா மட்டும்தான் உண்டு, இவராக தன்னை ஒப்படைச்சா உண்டே தவிர வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது, இவரை பிடிச்சி விட்டுறது எதையும் எடுக்க முடியாது. அப்போ அப்படி முற்றிலுமாக ஒப்படைச்சிருக்கிறாருன்றதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்குது. இந்த வசனம் அப்படி நிறைவேறும். சரி, அடுத்து 28வது தீர்க்க தரிசனம் அன்றைய தினத்தில் நிறைவேறுது. இதுக்கு முந்தின பார்த்தோம், பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். இப்போ 28 வரும்போது ஒரே தொகுப்பான சில விஷயங்கள் நிறைவேற வேண்டியிருக்கு. ஒரே தொகுப்பாக உள்ள ஒரு தீர்க்க தரிசன காரியங்கள் இருக்கு. அவர் சங்கரிக்கப்படுதல், மெசியான சங்கரிக்கப்படணும், பட் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப், தமக்காக அல்ல. அவர் கொல்லப்படணும், ஆனால் தனக்காக அல்ல. அது எப்போ கொல்லப்படணும், அதுவும் வாரத்தின் மத்தியில். அது சரியான அந்த பஸ்கா காலமாக இருக்கணும், பஸ்கா நாளாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் மரிக்கிறதே நிறைவேறுதலான பஸ்காவாக அவர் மரிக்க வேண்டும். as the antitypical Passover lamb, நிறைவேறுதலான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் மரிக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்துக்கோ, அந்த ஆட்டுக்குட்டி எந்த குறையும் இல்லாததாக இருக்கணும். ஒரு பூர்ண மனிதன், எந்த குறைவும் இல்லாத, ஒரு அபூர்ணமே இல்லாதவர் அவர், ஒரு பூர்ண மனிதன். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, நிறைவேறுதலான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் கொல்லப்பட வேண்டும். இதெல்லாமே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27. நம்ம ரட்சகரை பற்றி படிக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. ஒருத்தர் மேலே ஒரே நாளில் இத்தனை தீர்க்கதரிசனங்களுக்கு தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாருன்னா அசைக்க முடியாதது இந்த வேத புஸ்தகம்ன்றதுக்கு இதுவே ஒரு பலத்த ஆதாரமாக இருக்குது. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். டைம் பார்த்தீங்களா, டைம் அந்த 70 வார கணக்கு கொண்டு வந்திருப்பாங்க. வாசிமா 62 வாரங்களுக்கு, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அந்த வாரத்தின் பாதியில் அவர் சங்கரிக்கப்படுவார். அப்படின்னா 1 வாரம் அப்படின்றது 7 நாள், 1 நாள் அப்படின்றது தீர்க்கதரிசனப்படி 1 வருஷத்தை குறித்து காட்டுது. அப்போ அந்த 7 அப்படின்னு போது 7 பாதி 3.5 வருஷம். அவர் ஊழியத்திலிருந்து 3.5 வருஷத்தில் காலக்கணக்கில் அந்த 70 தீர்க்கதரிசன வாரங்கள் படிக்கிறோம் இல்லையா, அந்த வாரங்கள் அடிப்படையில் வரும்போது கரெக்டாக அந்த 3.5 வருஷம். அவரோட வயசு எத்தனை, 30 வயசில் யோர்தானில் ஊழியத்தை தொடங்கினார். 3.5 வருஷம் ஊழியம் செய்வார். எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாள்ன்றது முதற்கொண்டு அங்கே மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 29, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
1 கொரிந்தியர் 5:7 வாசி. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ அப்படி எல்லா விஷயங்களும் நிறைவேறணும். இது எல்லாமே அங்கே தெளிவாக நமக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமத்தில் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியை பற்றின குறிப்பு இருக்குது. மறுபடியும் இங்கே எப்படி நமக்காக மரிக்கிறார்ன்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 29 அவர் வாழ்க்கையில் அங்கே அதே நாள் நடந்த நிறைவேறின தீர்க்கதரிசனம் 29வது காரியம். அவருடைய சிநேகிதர்கள் எல்லாரும் தூரத்தில் நின்று அவரை பார்த்துட்டு இருப்பாங்க. தூரத்தில் இப்போ இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு பி ஸ்டாண்ட் ஃபார் ஆஃப் ஃப்ரம் ஹிம். அவரை விட்டு ரொம்ப தூரமாக தள்ளி நிற்பாங்க. சங்கீதம் 38:11, சங்கீதம் 88:8-18. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் இனத்தாரெல்லாம் தூரத்தில் நிற்கிறாங்க. என்னுடைய சிநேகிதரெல்லாம் விலகி போய் நிற்கிறாங்க. அது எல்லாம் அதுவும் கூட அங்கே அழகாக தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறி இருக்குது. ரொம்ப நேசித்தவர்களெல்லாம் தூரமாகவும் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி இவருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க படபடத்த ஒரு மனதோடு அவங்க தள்ளி நிற்கிறாங்க. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாதாரணப்பட்டதில்லை. அவங்களுடைய சிநேகிதர் மத்தியிலையும் அவரால் நேசிக்கப்படவர்கள் மத்தியிலையும் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னா ஒரு மகாராஜா மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா யூதர்களே மேசியா மேலே ரொம்ப வாஞ்சையாக இருந்தவங்க, ரொம்ப பாசமாக எதிர்பார்த்துருந்தாங்க. மேசியா வந்தால் எல்லாமே மாறிடும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு இருந்த அவங்கக்கிட்ட இவர் தான் மேசியான்றதை காமிக்கும் போது அந்த அன்பு பன்மடங்கு பெருகி இருக்கும். ஏன்னா செத்தவனை எழுப்புறதை மற்ற அங்கே இருக்க பூமியில் உள்ள யாரும் கேள்விப்பட்டதில் இவர் என்ன செய்கிறாரு? செத்தாலே எழுப்பிட்டாங்க. எந்த நோயும் குணப்படுத்த முடியுது. பிசாசுகள் கண்டு அடங்கி ஒடுங்கி ஓடுது. இறையாதே அமைதலாயிரு அப்படின்னா காற்றும் மழையும் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரும் கூட என்ன செய்யுது? அப்படி நிற்கிது. அப்போ காற்று சொத்தத்துக்கு கீழ்ப்படிதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்படி அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவருக்கு எதனால நிற்கும், எதனால அடங்கும் அப்படின்றக்கூடிய இவரை இப்போ என்ன செய்கிறாங்க? அடித்தா அடி உழுது, ரத்தம் வருது. இப்போ நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தவரா அவர் என்னன்னாலும் அவரால் செய்ய முடியும்னு நம்பியிருந்தோமே, என்னாச்சு? இப்போ இவருடைய சிநேகிதரெல்லாம் விலகி நிற்கிறாங்க. அவங்க ஏதோ தேவன் கைவிட்டுட்டாரே இவங்கள. இப்போ அவருக்கு எல்லாமே பக்கத்தில் அவங்க பேசுகிறது எல்லாமே என்ன செய்யும்? மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாமே புரியும். அப்போ அவங்க நம்ம சிநேகிதரை அவரை அவமானம் ஒரு தேவன் இவரை கைவிட்டாங்க போல, இவரால் ஒன்றுமே செய்ய முடியல, எதுவுமே ஏன்னா இவங்களுக்கு அந்த படபடப்புக்குள்ளே என்ன செய்யனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. இவர் சொன்ன விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு மறந்துருக்கும். அவங்களுக்கு பயம் மட்டும் மிகுதியாக இருந்திருக்கும். அப்போ தேவன் இவங்களை கைவிட்டாங்களோ என்னமோ ஏதோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தூரத்தில் இப்போ இவரால் அவரே காப்பாற்றமோ நம்மளையும் காப்பாற்றிக்க மாட்டார் அப்படின்னு தூரத்தில் நின்றுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்திருக்கும். ஒரு ராஜா போல் மதிப்பு கொடுத்து அவங்க முன்னாடி இவரை அவமானப்படுத்துகிறாங்க. அவருடைய வஸ்திரங்கள்லாம் நீக்கிறாங்க, அடித்து இழுத்துட்டு போகிறாங்க, மேலே கொண்டு போய் தொங்க விட்டுருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக வரியாக எல்லா பக்கம் அடிபட்டு பிஞ்சு கிடக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க முன்னாடி எப்படி டீசெண்டாக நீட்டாக நடந்துருந்துருப்பாரோ அங்கே எப்படி இருக்குது அப்படி மாறி நடந்துட்டுருக்கு. நம்மளே இப்போ சாதாரணமாக ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்தோன்னா அதை மாத்திர சிரமமாக இருக்கும். சட்டையே போட்டு ரெகுலராக இருந்தவங்களுக்கு சட்டை இல்லாமல் இருக்குதுன்றது அவமானகரமான விஷயம். அவர் எப்படிப்பட்டு வந்திருக்காரு? ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்காரு. அவமானம்னா சாதாரணப்பட்ட அவமானம். அது கடைசி இவங்க தள்ளி நின்று அவரை யோசிக்கிறது எப்படி இருந்திருக்கும்? நேற்று வரைக்கும் மகாராஜா போல நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே கூட நினைப்பாங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு? இவரே இஸ்ரேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நம்பி இருந்தோம் அப்படின்னு 2 சீசர்கள் பேசிகிட்டே போகக்கூடிய அளவுக்கு தான் அன்னைக்குள்ள சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக போயிட்டு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். பாருங்க, நிறைவேறுதல் வரும்போது மற்ற 27ஆம் அதிகாரம் 55-56 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேவுக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். இப்படி அநேகர் தூரத்தில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இன்னும் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 15:40-41. சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள்.
இவ்வளவுக்கு மத்தியில் இன்னும் முக்கியமான சில தீர்க்க தரிசனம் இருக்குது. 30வது தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகலாம். அதில் அவருடைய எலும்புகள் பற்றியது, அவருடைய எலும்புகள் பற்றியது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, அந்த எலும்புகள் முறிக்கப்படாது. தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு, அந்த எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. அதில் உள்ள ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. ஆனால் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்ற தீர்க்கதரிசனம் இவர்களையும் அப்படி நிறைவேறிடுச்சு. இவர் கூட இருந்த மற்ற குற்றவாளிகளுக்கு அந்த கல்லர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களோட இறங்கி ஓடிடக்கூடாது, வேற ஏதாவது தப்பிச்சு போயிடக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்களோட எலும்புகளை நொறுக்கிடுவாங்க. குற்றவாளிகளை திரும்பி எல்லா வேலையும் சிலுவையில் அரைஞ்சிட்டு போகும்போது அவன் சாகாத இருக்கக்கூடிய காலை என்ன செய்வாங்க, நொறுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி போட்டு ஒரு சூழ்நிலைக்கு அங்கே தேவன் அவரை அனுமதிக்கலை. அந்த எலும்புகள் நொறுக்கப்படுவதற்கு அனுமதிக்க தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் அது. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய எலும்புகள் கட்டுகள், எலும்பின் கட்டு விடுபடும் அப்படின்ற குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அது 1-2 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 22:14 முதல் பகுதி. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. இப்போ இது எப்படின்னா, இந்த சிலுவையில் இப்படி இங்கே அடித்ததுக்கு பிற்பாடு அந்த சிலுவையை தூக்கி குழியில் போடுறது. நம்ம சிலுவையில் அடிக்கிறதே பயங்கர கொடூரமானது. சிலுவை அடிக்கிறதே பயங்கரமான கொடூரமானது. சிலுவையில் அடித்த பிற்பாடு நிறைய சாதாரண வேலைகள் சாதாரணமாக செய்வாங்க. பின்பக்கத்தை மடக்கி போடுறதுக்கு திருப்பி போடுவாங்க. அப்போ இங்கே சிலுவை இங்கே மட்டும் தான் பிடி இருக்குதுன்னா, உடம்பு மொத்த வெயிட்டும் ஒரு 75 கிலோ இருக்குது அப்படின்னா, அந்த மொத்த வெயிட் இங்கே தொங்கும்போது, இந்த கைக்குள்ளே பிடியில் இங்கே தொங்கும்போது இங்கே இருக்க கட்டெல்லாம் என்ன ஆயிரும், விடுபட்டுரும். கட்டு விடுபட்டுரும். பயங்கரமான பாடி பெயின், பயங்கரம். அந்த இந்த இந்த இதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துடும். அது இதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துடும். இங்கே இப்படி அடிச்சுட்டு பெரட்டி போடுறாங்க, பின்பக்கம் ஆணியை மடித்து விட்றதுக்கு பெரட்டி போடுறாங்க, அசைக்கிறாங்க, செய்கிறாங்கன்ற வரும்போது இங்கே அசையும் போது என்ன ஆயிருன்னா, இந்த இதெல்லாம் வெளியில் ஜாயிண்ட் விட்டு வெளியில் வந்துடும் பிச்சுக்கிட்டு. அதுவும் குழியில் போடுறதுன்றது அவங்களுக்கெல்லாம் அடிபட்டு, நம்ம தான் நினைப்போம் அடிபட்டுருக்கு பொதுவாக கொண்டு போகணும், பார்த்து போகணும்னு நினச்சிட்டு இருப்போம் சாதாரணமாக. ஆனால் அவங்களுக்கு இறக்கமே இருக்காது. என்ன பண்ணுவாங்க, சர்வ சாதாரணமாக எடுத்து அப்படியே சிறியத்துக்கு டங்குன்னு குழினா இப்போ ஒரு 2 அடிக்கு தோண்டி வச்சிருக்காங்க, 2 அடிக்கு தோண்டி வச்சிருக்காங்கன்னா, மேலேருந்து அந்த 2 அடிக்கு அந்த சிலுவை டங்குன்னு உழுதுனா இங்கே சகலமும் என்ன ஆயிரும், கட்டு அப்படி பிச்சுட்டு விட்டு, இங்கே தோள்பட்ட இடுப்பு காலெல்லாம் பயங்கரம், அங்கங்கே ஜாயிண்ட்லாம் பிச்சுட்டு வெளியில் வந்துடும். பயங்கரமான வலி வேதனையாக இருக்கும். சாதாரண ஒரு ஈடு வலி செலுத்திட்டு போகிறதுனா சாதாரணப்படலை. ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போகிறதில்ல. இந்த வலி ரொம்ப கொடூரமானது. நமக்காக இது அவ்வளோவே பட்டு நினச்சா எந்த காலத்துலையும் பாவம் செய்ய மாட்டோம், தவறான பாதைக்கில் போக மாட்டோம், அவருக்கு பிரியமற்ற எதையுமே செய்ய மாட்டோம். தூக்கி உள்ளே போட அந்த ஒரு இறக்கப்பட்ட மனிதர்கள் தான் அங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. சாதாரணமாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட பார்த்துங்கண்ணா, என்ன சும்மா பார்த்துன்றீங்க, நாங்கள் 100 பேரை டெய்லி பார்க்குறோம் அப்படின்னு சாதாரணமாக இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் கனிவாகவே இருக்கணுன்ற இடத்துலேயே இப்போ அப்படிலாம் செய்கிறாங்க. அந்த இடம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, கனிவாக இருக்கிற மனிதர்கள் இருக்கவும் கிடையாது, எல்லாம் கொடூரமான மனிதர்கள். தூக்கி உள்ளே போட்டு பயங்கர கஷ்டம். இப்போ சில சினிமாலையோ அல்லது பேர் படங்கள்லாம் சில படங்கள் வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இங்கே குத்திருக்க மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இங்கே குத்திலாம் ஆணி நிற்காது, இங்கேனா பிச்சுட்டே வந்துடும், சதையை பிச்சு கிழிச்சிட்டு வந்துடும். இந்த 2 ஜாயிண்ட்டுக்கு இடையில ஆணி அடிப்பாங்க. இங்கே அடிக்கிறதே வெளி வேதனை, இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா தான் எங்கேயும் பெரட்டினாலாம் கையிலேருந்து பிச்சுட்டு வராது, இங்கேனா கிழிஞ்சு போயிடும். வெயிட்டுக்கு என்ன ஆயிரும், இங்கே அடித்தா என்ன ஆகும், வெயிட் இங்கே தொங்கும் போது இப்படியே கிழிஞ்சு போயிடும். அப்படி இல்லை, இது 2 இடையில அடிச்சிருவாங்க. இந்த 2க்குள்ள இந்த இங்கே உள்ள எலும்பு இங்கே உள்ள எலும்புக்கு இடையில போகுதுன்னா அந்த கட்டு பிக்கும், சாதாரணப்பட்டது இல்லை. இந்த 2ம் அதில் தொங்கையே விட்றான்னு அந்த ஆடை கடையில் தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வேறு எங்கே சதையில் போட்டாலும் அந்த கொக்கிலேருந்து கிழிஞ்சு வந்துருக்கேன், இந்த ஜாயிண்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது அத்துட்டு சாதாரணமாக வராது, பயங்கர பெயின் கொடுக்கும். இதே மாதிரி தான் கால்கள்லையும் அந்த கரெக்டான அந்த கேப்பில் உள்ளே அடித்து வச்சுருப்பாங்க. ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு இருக்கக்கூடிய அந்த கேப்பில் அடிச்சிருப்பாங்க. எலும்பு முறியாது, நொறுங்காது, பட் அந்த கேப்புக்குள்ளே ஆணி உள்ளே போயிருக்கும். கொடூரமான வேதனை, கட்டுகளெல்லாம் விட்டது அப்படின்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் அங்கே கொடுக்கப்படுது. 1-2 வசனங்களை வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 31 36 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடினாலும் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கும் யூதர்கள் பிளாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துக்கொண்டு போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள்.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருக்கு முறிக்கப்படவில்லை என்ற குறிப்பு அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆனால் கட்டுகள் விடுன்ற தீர்க்கதரிசனமும் நிறைவேறுது. கட்டு விடுது, முறிக்கப்படுறதில்லை. இப்போ என்னுடைய எலும்புகளெல்லாம் கட்டுகள் விட்டது, எலும்புகளின் கட்டுகளெல்லாம் விடுது. அங்கங்கே என்ன ஆகுது, இந்த ஜாயிண்ட் பிக்குது. ரொம்ப கஷ்டமானது. இவங்க சாதாரணப்பட்ட அவங்க நடத்துகிற அவரை ட்ரீட் பண்ண மெத்தடெல்லாம் ரொம்ப கொடுமையானது. ஆனாலும் இது எல்லாமே எதுக்காக சகிச்சாருன்னா நமக்காக. தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். மறுபக்கத்தில் இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை. ஈடுபலியை கொடுக்குறத தவிர நம்மளோட இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வழியே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆதாம் தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன். அவர் மூத்த சகோதரர், ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கார். ஆதாம் பூமிக்குரிய அளவில் இருக்கிறான், ரொம்ப தாழ்ந்தவன். தேவதூதரும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்தான். ஆனால் அந்த அன்பு நம்ம அப்பாவோட பிள்ளை தான். அவனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, விழுந்துட்டான், மீட்டெடுக்கணும், அதுக்கு நம்ம ஜீவனே கொடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுப்போம். நம்ம தம்பிக்கு நம்ம செய்யலாம், நம்ம சகோதரனுக்கு அதை செய்யலாம்னு சொல்லி அங்கேருந்து சகலத்தையும் விட்டுட்டு அவனை மீட்டெடுக்கிறதுக்கு வர்றார். பாருங்க, நம்ம அண்ணன் நமக்காக எங்கேருந்தோ வந்து முழு பாசத்தை காமிச்சிருக்காரு. தான் ஜீவனே கொடுக்குறாரு, தன்னோட ஜீவனே கொடுத்துருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட அன்பு பாருங்கள். அது இந்த ப்ராசஸ், இந்த வழிமுறையெல்லாம் இதிலேருந்து அவரை எதையுமே என்ன செய்யலை, தடுக்கலை. எவ்வளோ இம்சை, எவ்வளோ காரியம் இருந்தாலும் அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய அவருடைய பாதையிலேருந்து என்ன செய்யலை, அதை அவர் மனதை மாற்றவே இல்லை. இதை எதுவுமே அவர் அசைச்சு கொடுக்கல. நமக்காக இது எல்லாமே சகிச்சிருக்காரு. அப்போ இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு, இதுக்கு என்ன விலையே இல்லை. நம்முடைய பிரதிஷ்டை எப்பவுமே இதெல்லாம் நினைக்கும் போது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நன்றி அடிப்படையில் வரும். இது பாருங்க, இதுக்கு என்ன நிகராக நம்ம செய்ய முடியும்? இனி எலும்புகள் கட்டெல்லாம் விட்டுன்ற பதிவு தீர்க்கதரிசனம் சொல்லி நிறைய இருக்கலாம். இதுக்கு என்ன தான், எப்படி தான் இதுக்கு ஈடு செய்ய முடியும்? இதுக்கு நிகரான இது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கு தான் அவங்க பார்க்கலாம், நிகரான நீ ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் என்ன கொடுக்கலாம்? என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். பாருங்க எப்பேற்பட்ட அன்பு பாருங்கள், ஜீவனை கொடுத்துருக்காரு. கொடுக்குற ப்ராசஸ் கொடூரமான. அது எப்போ நினச்சா கூட உடம்பெல்லாம் கூசும். அந்த சிலுவையத்தை டங்குன்னு போட நமக்கு கொஞ்சம் வலியோடு இருக்கும்போது சேரை யாராவது தட்டினாலே வலிக்கும். லேசாக முதுகுழி இருக்கும்போது பைக்கில் போகும்போது லேசாக ஒரு குழியில் சாக்கப்சர் நல்லா இருக்கிற பைக்கே தான் குழியில் போட்டு இடத்துல டங்குன்னு முதுகு ஃபுல்லாக வலிக்கும். எப்படி இதெல்லாம் கூட இருக்கு. ஆனால் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், எப்படிப்பட்ட குழி சாதாரணமாக போடுறோம். எத்தனை மணி நேரம் தொங்கிட்டு இருக்க முடியும்? இந்த இதுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும் அது? இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக அவருக்கு நம்ம நன்றியை ஏதாவது ஒரு வகையில் பக்காவாக செலுத்தலாம். நம்ம ஏன் அர்ப்பணிப்பதை தவிர அவரும் பெருசாக எதிர்பார்க்கல. வேறு எதுவுமே இல்லை, ஒன்று நீயே அர்ப்பணி, அது போதுமா? உங்களுடைய சித்தத்தின்படி செய்யணும் எடுக்கிற அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து மனம் திரும்பி, எல்லா தவறுகளிலும் மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவருக்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறது போல வேறு எந்த நன்றி கடனுமே இல்லை. உண்மையான சரியான நன்றி கடன்றது அதுதான். அடுத்ததா 31வது நிறைவேறின தீர்க்க தரிசனம், அவர் குத்தப்பட வேண்டும். ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இப்போ அவருடைய விழால அவர் குத்தப்பட வேண்டும். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவருக்கு நிறைவேற என்ன நடக்க போகுதுன்றது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இது ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லி, தாங்கள் குத்தினேனை நோக்கி. அப்போ அங்கே குத்துவாங்க அப்படின்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவும் நிறைவேறுது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34லிருந்து 37 வரைக்கும் வாசிமா. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இப்படி இந்த வேதவசனங்கள் நிறைவேறத்தக்கதாக அவங்க அதை சரியாக செய்கிறாங்க. நல்லது. அடுத்து 32ஆவதான தீர்க்க தரிசனம், அவருடைய இருதயம் ஒரு பேரலைசிஸ், ஒரு விதமான வாதத்தினாலே தாக்கப்பட்டு பயங்கரமான காய்ச்சலின் விளைவினால அது சில மாற்றங்களை ஏற்படணும். அது பைபிள் லாங்குவேஜ் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தீயில காட்டுற மெழுகு மாதிரி அவருடைய இருதயம் என்னாச்சா, கரைஞ்சு போயிட்டு. நம்ம வழக்கு பேச்சில் சொல்லுவோம் இல்லையா, அதை கேட்டோன்னே இதயமே கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தீயில மெழுகு காட்டினா என்ன நிலைமை ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய இருதயத்துக்கு ஏற்பட்டுச்சு. பயங்கரமான ஒரு காய்ச்சல். ஏன்னா அந்த நேரத்தில் இப்படி சிலுவையில் அடிக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஒரு காய்ச்சல் ஏற்படும்.
அது பயங்கர வெப்பம், உடல் முழுவதும் பயங்கரமான வெப்பம் அங்கே அதிகரிக்கும். அந்த நேரத்தில் அவருடைய அந்த இருதயம் அங்கே எங்கேயுமா ரத்தம் கிழிக்கப்பட்டு பம்ப் பண்ணி போவேன் அந்த வேலையை செய்துட்டு இருக்கிற அந்த இருதயம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாதத்தினால் அடக்கப்பட்டு கொஞ்சம் அதுக்கு துன்பம் அதிகமாக ஏற்பட்டு அது கரைய ஆரம்பிக்கும். அப்படி அந்த விஷயங்கள் சுட்டி காட்டப்படுது. சங்கீதம் 22:14-15. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்திலே போடுகிறேன். அந்த இருதயத்துக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற விஷயமும் அங்கே இருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவன் குத்தும்போது அங்கேருந்து என்ன வந்ததுன்னு பார்க்குறோம். யோவான் 19:34 வாசிமா. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ரத்தம் தண்ணீர் அங்கே என்ன நடந்துருச்சு? ஹார்ட்டு உடம்பு முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ப்ராப்பராக பம்ப் பண்ணி அந்த ரத்தத்தை சூடு மெயின்டைன் பண்ணி ரத்தமாகவே வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஏற்பட்ட பயங்கரமான காய்ச்சல், அங்கே ஏற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு வாதம், ஒரு அழுத்தம் அதுக்கு ஏற்பட்டது. இதனுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சுன்னா, ரத்தமும் அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிளாஸ்மா பிரிஞ்சிருச்சு. அப்படி என்ன அர்த்தம்? அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டார். உயிருள்ளவங்களுடைய ரத்தமாகவே இருக்கும். நீங்கள் இப்போ அந்த ஆட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு அறுத்து வச்சுருந்தாங்கன்னா கிண்ணத்தில் ரத்தம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரத்தமும் நீரும் அதில் பிரிஞ்சிருக்கும். அந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடியது அதில் பிரியக்கூடிய ஒரு இது இருக்கும். அப்போ இப்படி நடந்துட்டு அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிட்டார். அந்த இருதயம் அந்த வேலையை செய்கிறத நிப்பாட்டிருச்சு. அப்போ இது அன்றைக்கு தினத்தில் அங்கே அவருக்கு நடந்தது தீர்க்க தரிசனமாக நிறைவேறவும் செய்தது. கேட்க இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக, ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ஈடுபலி செலுத்துறது அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும். ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்களையும் அங்கே வாழ்க்கையில் நிறைந்ததையும் நிறைவேறினதையும் அதுக்கு அவர் தன்னுடைய ஒத்துழைப்பை போட்டதையும் இதை எல்லாத்துலேயும் நம்ம இதில் அன்பு, நமக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்தோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது மீட்டு ரட்சித்தரணும்னு அவர் எடுத்த அந்த பிரயாசம் அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக எந்த ஒரு கல்லான இருதயமும் நிச்சயமாக மனம் மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கை இந்த பஸ்கா காலம் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அடுத்து 33வது தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தா அவர் கள்ளர்களில் ஒருவராக, குற்றவாளிகளில், திருடர்களில் ஒருவராக கருதப்பட்டார், எண்ணப்பட்டார்ன்றது பார்த்தோம். அது நிறைவேறிச்சு. ஆனால் அப்படி ஆனவங்களை என்ன செய்வாங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு முறையான கல்லறை கொடுக்க மாட்டாங்க, முறையான கல்லறை இருக்காது. ஆனால் இவருக்குள்ள சூழ்நிலை எப்படி இருந்தது? He was to be buried in a rich man's tomb. ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அவர் வைக்கப்படுவார் அப்படின்னு ஒரு தீர்க்கத்தை சொன்னாங்க. குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்பட்டால் கூட ஐஸ்வர்யங்களை வைக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த நிலையில் ஒரு கல்லறையில் வைக்கப்படுவார் என்ற ஒரு ஒழுங்கு. ஏன்னா கல்லறைன்றதே ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது. இப்போ இவருடைய கல்லறைலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலை தாவீது கல்லறைக்கு பக்கத்தில், முக்கியமான அந்த லீடர்ஸ்லாம் இருக்கக்கூடிய கல்லறைக்கு பக்கத்தில் அந்த கல்லறை அமைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வாய்ப்பாக அப்படி கிடைக்காது. ஒரே மலை தான், அந்த இந்த பகுதியில் இருக்கும், இது இந்த பகுதியில் இருக்கும், கொஞ்சம் இப்படி இறங்கிட்டு வர மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அப்போ அப்படி அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மிக்க பெரிய ரிச், ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கவங்களால அந்த இடத்துலலாம் போய் வைக்கவே முடியும். அந்தளவுக்கு கனத்துக்குரிய ஒரு ஏரியா, அங்கே கொண்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட அவருக்கு அமையும் அப்படின்ற தீர்க்கதரிசனமாக முன்கூட்டி சொல்லப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் அந்த நாளில் கரெக்டாக நிறைவேறவும் செய்து பாருங்கள். ஏசாயா 53:9 மத்தேயு 27:57-60 வரைக்கும். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவங்க எல்லாம் பிளான் பண்ணது ஒன்று, அவரை கொண்டு போய் துன்மார்க்கர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது பண்ணணும். ஆனால் அங்கே நடந்தது வேற ஒன்று. இதெல்லாம் இவங்க கைக்கு மிஞ்சி நிறைய காரியங்கள் நடக்குது. சில விஷயங்களை இவங்களாலையும் செய்ய முடியாது. தேவனுடைய டச் அங்கே உள்ளே இருக்குது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதமா அதை நேர்த்தியாக பண்ணிடுவோம். இப்போது நம்ம பாஸ்டர்மார்கள்லாம் சில இந்த வேத புத்தகத்துக்கு முரணாக மறுத்து பேசக்கூடிய பகுத்தறிவாதின்னு சொல்லி மறுத்து பேசக்கூடிய சிலர் இருப்பாங்க. இயேசுவே சில தீர்க்கதரிசனங்கள் சொல்ல மாதிரி அவரே நிறைவேற்றிக்கிட்டாரு, பழைய பாட்டில் எந்த கைவிட்டு இருக்கு, அதை இங்கேயே சொல்லி நான் தான் அந்த நபருக்கு தன்னை ஒப்பீடு செய்துக்கிட்டாருன்ற மாதிரி சொன்னால் கூட இந்த விஷயம்லாம் அவரால் நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவர் என்ன ஆகிட்டார்? மரித்து போயிட்டார். மரித்து போன பிற்பாடாக அவர் இதை நிறைவேற்ற முடியும் ஐஸ்வர்யங்களோட வைக்கிறதுக்கு. அப்போ நிச்சயமாக இது வேத புத்தகம் உண்மை, தீர்க்கதரிசனம் முன்ன சொல்லப்பட்டது நேர்த்தியாக தேவனுடைய கரம் கொண்டு அது நேர்த்தியாக முடியுதுன்னு பார்க்கும். பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், ஒரு தேவன், ஒரு கிரியேட்டருடைய டச் அங்கே உள்ளே இருக்குது. தேவனுடைய டைரக்ஷனில் சில விஷயங்கள் நடக்குது, அதை தெளிவாகவே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ அவரும் உயிரோட இல்லையே, மரணம் அடைஞ்சாச்சு. குற்றவாளியில் ஒருவராக கருதப்படுறாரு, மரணம் அடைஞ்சாச்சு. ஆனால் நியாயமாக வைக்க வேண்டிய இடம் வேறு, அவங்க திட்டமிட்ட இடமே எல்லாமே வேறு திட்டத்தில் இருக்காங்க. ஆனால் தேவன் வைத்த இடம் வேறு, அது தீர்க்கதரிசனமாக முன்கூட்டி சொல்லப்படுது. இப்படி இயேசுவும் கூட அவராக நினச்சி எதையும் இதில்
செய்ய முடியாது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினதுன்றதா சரியான புரிதல். வாசிமா. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவாயனுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகி ஒரு மனுஷன் வந்து பிளாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இப்போ இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக நடந்து வந்தது. ஐஸ்வரானுடைய கல்லறையோடு கூட அவர் வைக்கப்பட்டார். தேவனாலே அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. 34வது தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து ஈடு பலியாக மனுஷரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கணும். அது இவங்க அடித்ததுனாலையோ சிலுவையில் அறையதுனாலையோ மற்ற இதர காரியங்களாலே இந்த வேலைகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தாம் ஈடுபலி கொடுக்குறோம் அப்படின்ற இந்த மனப்பான்மையோடையும் இந்த மனநிலையோடையே அதை செலுத்தணும். இதுக்கு எதிரானதோ அல்லது என்னால் முடியல, இப்படி ஆயிடுச்சே, தவறு நடந்துருச்சு அப்படி இல்லாமல் முழுமையாக அவர் கடைசி எண்டு வரைக்கும் ஈடுபலியாக நான் என்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்ற அந்த மனநிலையோடு அதை நிறைவு செய்யணும். இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும். இதன் மூலமாக இந்த மனுக்குலம் முழுவதும் தன்னுடைய அறைக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்க அவ்வளோ பேருக்கு நான் பிதாவாயிருவேன் அப்படின்ற சரியான புரிதலோட அந்த ஈடுபலி அவர் செலுத்தக்கூடியவராக இருக்கணும். வாசிக்கலாம் 2 வசனங்கள். சங்கீதம் 49:7, உபாகமம் 19:21. மனநிலை முதற்கொண்டு எப்படி இருக்கணுன்ற ஒழுங்கு இருக்கு. 34வது தீர்க்க தரிசனம் இது. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. இந்த வசனம் வந்து அந்த லாஸ்ட் செகண்டுக்கு அவருக்கு என்ன செய்யுது? இப்போ முன்னில வந்து இங்கே இருக்க ஒரு ஆளும் என்ன செய்ய முடியாது, மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. தேவன் நமக்கு அதனை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதோ நானே அந்த ஈடுபலியாக கொடுக்குறேன். இந்த மனநிலை அவருக்கு அங்கே இருக்கணும். அவர் பாருங்க கடைசியில் எதுலேயுமே மறுக்கலை, வேண்டான்னு சொல்லலை, என்னை விட்டுருங்க, யாராவது காப்பாற்றுங்க, இந்த வேலையே இல்லை. ரொம்ப நேர்த்தியாக பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அது மட்டும் முடிக்கும் போது எல்லாம் முடிந்தது, எல்லா தீர்க்க தரிசனத்தையும் முடிந்தது. அப்போ இது முதற்கொண்டு எல்லாமே நேர்த்தியாக இருக்கணும். பைபிள் இந்த வசனம் அவருக்கு அங்கே எப்படி இருக்கும்? ஒருவனாவது தன் சகோதரனை, அவருக்கு சகோதரன் யாரு? ஆதாமோட பிள்ளையில் இருக்கக்கூடிய நாம. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது தேவனுடைய மூத்த பிள்ளை அவர், தேவனுடைய இளைய பிள்ளை ஆதாம். சகோதரன் மீட்டு எடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு முடியும். நான் முடிப்பேன், தேவனுடைய பிள்ளை நான், அதுக்காக நான் அனுப்பி வச்சார். இந்த முடிச்சிட்டேன், எல்லாம் முடிகிறதுன்னு சொல்லி அவர் அந்த ஒரு முழு புரிதலோடு அதை அவர் செய்யணும். உபாகமம் 19:21, நீதிமொழிகள் 11:1. ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் விஷயம். ஒருத்தர் நாங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. ஈடுபலி, மீட்கும் பொருள், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன். அதை நிறைவேற்ற முடிகிறார் அவரங்க. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். அவர் மற்றவங்களுக்கு சொல்கிற அவரும் அதே தான் வச்சுருக்கார். அந்த தராசில் இந்த பக்கம் எடைக்கல்லுக்கு நிகரானதாக அங்கே இருக்கணும். எடைக்கல்லும் கரெக்டாக இருக்கணும், அந்த பக்கம் வைக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். எடைக்கல் அட்ஜஸ்ட் பண்ணுறது தேவனுக்கு பிடிக்காது. ஈடுபலி அப்படின்றதுல கரெக்டாக இருக்கணும். இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் ஒன்றையும் இன்னொரு பக்கத்தில் வேற ஒன்றையும் வைக்கவே முடியாது, கூடுனதும் வைக்க முடியாது. ஒரு பூர்ண மனிதனுக்கு நிகராக பூர்ண மனிதன் தான் வைக்கப்படணும். தேவதூதனோ தேவனோ வேற யாரும் அங்கே வைக்க முடியாது. அவருக்கு தேவை என்னதான்? நிறைவான அந்த கல், நிறைவான பொருள். கல்ல தெராசு தேவனுக்குமே பிடிக்காது. இதில் எந்த ஆல்ட்ரேஷனுமே இல்லை, கரெக்டாக இருப்பார். நீதியில் தெராசு பிடிக்கிறதுல கரெக்டாக இருப்பார். ஒன்று நிறைவேறின சம்பவம் 2 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 20:28, மார்க்கு 10:45, 1 பேதுரு 2:24. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இது மரணம் அடைச்சிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இவரை கொண்டுட்டாங்க. தன்னை தற்காக்க வழி இல்லை. இவர் தன்னை தற்காக்கவே இல்லைன்றது தான் அங்கே பைபிள் சொல்லுது. இவரே தன்னை காக்கவே முடியல, உங்களை எப்படிலாம் காப்பாற்ற இல்லை, அவர் தன்னை தற்காக்கவே இல்லை, காக்க முடியலன்றது இல்லை, தற்காக்கவே இல்லை, ஜீவனை கொடுக்க தான் வந்தேன்னே சொல்லியிருக்கிறார். அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுப்பதற்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்னு அவர் அநேக முறை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அடுத்து 35வது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். 35வது என்னன்னா, சாக்ரிஃபைசியல் டெத் வாஸ் டு பி வாலண்டரி. இந்த பலிதியாக மரணம் தாமாக மனம் வந்து செலுத்தப்பட்டதாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை செய்வதில் மகிழ்ச்சியோடு செய்ததாக இருக்கணும். சரி இந்தாங்க வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்குறதா இல்லை.
தேவனுடைய சித்தத்தில் முழு மகிழ்ச்சியோடு செய்ததாக இருக்கணும், தாமாக மனமோந்து செய்ததாக இருக்கணும். ஏன்னா சில சமயம் கஷ்டமான வேலையை நம்ம செய்ய விடுவோம், சரி என்னத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடையோ துக்கத்தோடையோ வெறுப்போடையோ கஷ்டத்தோடையோ விரக்தியோடையோ அப்படி இல்லை. வாழ்க்கை தாமாக மனமும் வந்து அதை செய்யணும். அது செய்யும் போதும் he was to delight in doing God's will. இதை செய்யும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறோன்னு அவர் சந்தோஷம் அடையவும் செய்யணும். இப்படி செய்யும்போது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சந்தோஷத்தோடு இருக்கணும். சங்கீதம் 40:6-8 பாருங்க, அவர் மனநிலை முதற்கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு இப்படி இருக்கணும்ன்ற குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய மனநிலை முதற்கொண்டு இப்படி இருக்கணும். சங்கீதம் 40:6-8, எபிரேயர் 10:1-14, எபிரேயர் 12:2 வாசிக்கலாம். வாசிக்கலாம். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதே செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நியாயப்பிரமாணம் எனது உள்ளத்திற்குள் இருக்குது, உங்களுக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். சரி, தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவர் அதை சந்தோஷத்தோடு நிறைவேற்றினோட இருக்கணும். எபிரேயர் 10:1-14, எபிரேயர் 12:2 வாசி, யோவான் 4:34 வாசி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, தமக்கு முன்வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம், தனக்கு முன்வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம். இந்த வசனம் சாதாரணமாக பார்க்கும்போது அவருக்கு ஏதோ பெரிய பதவி கொடுக்குறேன்னாங்க, அந்த சந்தோஷத்தில் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு முன்வைக்கப்பட்ட சந்தோஷம், பிதாவின் சித்தத்தை செய்வதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆதாமையும், அதாவது தன்னுடைய சகோதரனையும் சகோதரனுடைய பிள்ளைகளையும் மீட்டு எடுக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பூமி முழு இருக்கக்கூடிய பாவத்தை நீக்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பூமியில் இருக்கிற ஆதாமிய சாபத்தை நீக்கிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் உயிரோடு எழும்பி நித்திய ஜீவன பிறக்கான மற்றொரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாரும் இப்போ ஆதாமுக்குள்ளே மரணடைஞ்சிட்டே வர்றாங்க, கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. உயிர்ப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியா இருக்கு. துன்மார்க்கர் எல்லாம் அழிஞ்சு அன்பையும் நீதியையும் நேசிக்கக்கூடியவங்க என்றென்றும் ஜீவித்திருப்பாங்க. அது அவருக்கு சந்தோஷம். தேவனுடைய திட்டத்தில் பூமியில் மட்டும் ஒரு குளறுபடி ஏட்டது போல இருந்துச்சு, எல்லாமே தாறுமாறானது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த செயலை செய்து முடிக்கிற மூலமாக பூமியும் ஒழுங்குக்கு வந்துடும். பூமி எனது பாதப்படி என்று சொல்லப்படி அவருடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்கு பூமியும் வந்துடும். அது அவருக்கு சந்தோஷம். இப்படி அநேக சந்தோஷங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் இதெல்லாம் செய்து முடிக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து கேட்டது எதை தான் கேட்குறாரு? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உங்களுக்கு இருந்த அந்த அந்யோன்யமும் அந்த ஐக்கியமும் அந்த மகிமையும் தருவேன், இன்னும் தருவேன். அதான் அங்கே கொடுக்கப்பட்டிருந்த காரியம். அப்போ இதெல்லாம் அவர் மனசில் இருக்கணும். அங்கே செய்கிறப்போ அந்த ஈடுபலியை கொடுக்கும்போதும் கூட அவர் மன சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் பிதாவின் சித்தத்தை செய்கிற சந்தோஷத்தோடையும் மனுக்குள்ள மீட்கப்படுற சந்தோஷத்தோடையும் இப்படி அவர் அதை செய்யணுன்ற குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அவர் செய்து முடித்தார்ன்ற குறிப்புகள் நமக்கு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிமா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. சாப்பாடு அப்படின்றது மனிதன் எல்லாருக்குமே பிடித்த சந்தோஷமான விஷயங்கள்ல ஒன்று. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய போஜனம், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க குறிப்பு கொடுக்குறார். நல்லது. யோவான் 6:51, 6:51, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இது மட்டும் இல்லை பாருங்க, இந்த 35 தீர்க்கதரிசனம் ஒரே நாளில் நிறைவேறதுலேருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அந்த நேரத்தில் யோசுவான்ற பேரில் அங்கே ஏகப்பட்ட பேர் இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லி மேசியா நான் தான் நான் இருந்தால் கூட அங்கே எப்படி இருந்திருக்கும்? இத்தனை தீர்க்கதரிசனம் எவருடைய லைஃப்லையும் வேறு யாருக்கும் நிறைவேறதில்லை. ஆசைக்கு வேணால் சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பல இடங்களில் நடுவில் அந்த மேசியா நான் தான் சொல்லி யூதர்கள் மத்தியில் அப்பப்போ யாராவது ஒருத்தவங்க எழும்பியிருப்பாங்க. ஆனால் இத்தனை தீர்க்க தரிசனமும் அவங்களை நிறைவேற்கிற கேட்டால் ஒன்று கூட இருக்காது. ஆனால் இவருக்கு பின்னாடி இவ்வளோ தீர்க்கதரிசனம். இது மட்டும் இல்லை, இவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் சம்மந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா பாருங்கள், மரணம் இதுதான் தேவனுடைய டிசைட்ல. இதுதான் ஒன்றை காண்பிச்சு மற்றதை நம்ப செய்யுது, ஒன்றை காண்பிச்சு மற்றதை நம்ப செய்கிறார். இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தில் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் சொன்னார். பூமி முழுசாக இப்போ நடந்துக்கிட்டே இருக்குதா? வலிய பெரிய பூமி நிரப்புங்கள், அது பூமி முழுசும் நடந்துகிட்டே இருக்குதா? அது உண்மைனாலே மற்ற எல்லாமே உண்மைதான்ற புரிதல் தானாகவே வரும். பாருங்கள், அடுத்ததான், நீ தவறின் காரணமாக கர்ப்ப வேதனையை நான் பெருக பண்ணுவேன். பிரசவ நேரத்தில் அந்த வேதனை உனக்கு அதிகமாக இருக்கும், அது உனக்கு ஒரு தண்டனையாக இருக்கும். பூமி முழுவதும் எல்லா இடத்துலையும் அது நிறைவேறுதா?
அதை நம்ம பார்க்குறோனாலே அது தேவனுடைய வார்த்தை நிறைவேறிருக்குன்னு பார்க்குறோம். மற்றதெல்லாம் நிச்சயம் நிறைவேறும்னு தெரியும். இதெல்லாம் நிறைவேறுது. அது மட்டும் இல்லை, இதை புசிக்கினாலே சாகவே சாகினாலும் இன்றைக்கி எல்லா குடும்பங்கள்லையும் மரணம் இருக்குதா? நிச்சயமாக அப்படி. இதெல்லாமே உண்மைனா நிச்சயமாக ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி சகல இடங்களும் எல்லாத்திலும் ஜெயராஜ்யம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி எப்படி இருக்கும்? கர்த்தரின் அறிவினால் நிரம்பி இருக்கும். இப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு சொன்னாலும் ஆசீர்வாதமான வரப்போதோ, எப்பொழுதும் மன மகிழ்ச்சி இருக்கும், கண்ணீரே இல்லாத காலம் வரும் அப்படின்றது நிறைவேறுமா நிறைவேறாதா? இத்தனை தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுக்குன்னா இதுவும் நிறைவேறாதா? தேவனுடைய பாட்டுன்னா நிறைய விஷயங்கள் ஆதாரமாக காண்பிப்பார். அதை பார்த்து மீதி இருக்க விஷயம் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும், விசுவாசம் அதில் வைக்க முடியும். அப்போ பாருங்கள், அவர் மரிப்பார் அல்லது இப்படியெல்லாம் சம்பவங்கள்லாம் நடக்கும் ஒரே நாளில் இத்தனை தீர்க்க. அது ஒரு தீர்க்கதரிசி இல்லை. நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் எழுதியிருப்பார், சகரியா எழுதியிருப்பார், எரேமியா தீர்க்க சொல்லியிருப்பார். இப்படி பல்வேறு விதமான தீர்க்கதரிசனம். இது ஒரு நாளுக்கு. இது இல்லாமல் மற்ற தீர்க்கதரிசனங்களும் நிறைய இருக்குது. இது ஒரு நாளுக்கு இப்படி இருக்குது. இன்னும் அநேக தீர்க்கதரிசனங்கள் அவர் வாழ்நாள் நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் தாண்டி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அடுத்ததாக சபைக்கான அழைப்பு, அடுத்ததாக பூமிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கும், இழந்து போன திரும்ப கொடுத்தல் எப்படி இருக்கும், அது வரைக்கும் அவர் என்ன செய்யணும் எல்லாமே பைபிளில் சொல்லப்படும். இது அத்தனையும் நிறைவேறி இருக்குன்னா இப்போ நமக்கே புரியுது பாருங்கள். அவர் மறிக்கிறதுக்கு இவ்வளோ நடந்தது நிறைவேறிக்குன்னா அவர் உயிர் தெழுந்திருப்பாருன்றதுல யாருக்கா டவுட் இருக்கா? இத்தனை தீர்க்கதரிசனம் சொல்லப்படி கரெக்டாக அவர் மறிச்சிருக்காருன்றது தெளிவுனா அவர் உயிர் தெழுந்திருப்பாருன்றதை நம்ம யாரும் நேரடியாக ஒருத்தருமே பார்க்கல. ஆனால் விசுவாசம் வைக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். ஒரு நாள் நிசான் 14 ஒரு நாளில் இவ்வளோ அவரை நிறைவேற்றிய கரெக்டாக நடந்திருக்குதுன்னா அதுக்கடுத்து உயிர் தெழுவார்னு சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனமும் கட்டாயமாக நிறைவேறி இருக்கும். நிச்சயமாக நம்மளால் விசுவாசிக்க முடியும். அதுக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது. அதுக்கு நிறையா வேதாதாரங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா பைபிளிக்கல் ஆதாரம், வேதத்துக்கு அப்புறமா வெளியில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களும் நிறையா இருக்குது. கிமு கிபின்னு உலகமே பிரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே பாருங்க. கிமு கிபி, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அழகாக வைக்கக்கூடிய அப்படி ஒரு காலமே வந்துருச்சு. அப்போ அப்படி அந்த அளவுக்கு உலக வரலாறுக்கே அவர் கை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் தாண்டி பாருங்கள், 1000 யுகம் பற்றி சொல்லப்பட்டு அத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறுமே நிறைவேறாதா? பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு பிரியமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறாதா? இது நிறைவேறினா இதுவும் நிறைவேறும். இது நடந்தால் இதெல்லாமே நிறைவேறும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைவேற வேண்டிய பகுதி இப்போ நம்ம பகுதியில் அப்படின்னா நிச்சயமாக இவைகள் நமக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்குது. யூதர்கள் இதை காண தவறிட்டாங்க. முன்பும் சரி பின்பும் சரி அவங்க தெரியாதனால இன்னும் மேசியாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகத்தினால சத்தியத்தின் பிள்ளைகளுக்கு இத்தனை ஆதாரங்கள் நமக்கு முன்வைக்கப்படும். இவர் தான் மெய்யான மேசியா. அப்போ இத்தனை திருவிழா நடந்துச்சுன்னா மற்றது தானாக நிறைவேறுன்றதுக்கான உத்தரவாதம் சொல்லாமல் தேவன் சொல்கிறார். மற்றெல்லாம் கட்டாயம் நிறைவேறும். அப்போ நம்மளும் கூட தைரியமாக சொல்லலாம், வரக்கூடிய ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குது. அருமகதோன் சம்மந்தப்பட்டது, மகா உபத்திரவம் சம்மந்தப்பட்டது, அந்த வசனம்லாம் படிக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறிட்டு இருக்கா இல்லையா? உலக மகா யுத்தம் வரக்கூடியது, புரட்சி வரக்கூடியது, பிரச்சனை வரக்கூடியது எல்லாம் பார்க்குறோம். எல்லாம் நடந்துகிட்டே இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையான ஆதாரங்களாக இருக்குது, தகுதி வாய்ந்த ஆதாரங்களாக இருக்குது. நமக்கு நம்பிக்கையும் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்கு உபயோகமான ஒரு ஆதாரங்களாக இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொள்வோம். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்கிறோமே, அவரை குறித்து சாட்சி கொடுப்பவை அவைகள் தான் நம்ம பார்த்துட்டோம். கூடுதலாக வரக்கூடிய ராஜ்யத்தை குறித்து இவைகள் சாட்சி கொடுக்கின்றன. இவைகள் நிறைவேறும் போது அந்த ராஜ்ய சம்பந்தப்பட்டது நிச்சயமாக நிறைவேறும். தேவன் நாமே நம்மோடு நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.